உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாளியம்பும் கலித்துறை அந்தாதி ஓதை சிரிஞ்சனே இனியன் குறை நமக்கு எம்பெருமானா திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நின்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உணதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கிற அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் பஞ்சித் திருவடி பின்னதன் காதலன் பாதம் நன்னா வஞ்சக்கரிய ராமானுஜன் புகழன்றி என்பாய் கொஞ்சிப் பறவகில்லாது என்ன வாழ்வு என்று கூடியது. ராமானுஜன் நூற்றந்தாதி என்பது 108 பாசனங்களோடு கூடியது. பிரபந்த காயத்ரி பிரபன்ன சாவித்ரி என்று சொல்லப்படுகிறது. ராமானுஜா ராமானுஜா என்று 108 நாமாக்கள் 108 தவறை உச்சரிக்கக்கூடிய ஒரு சப்தமானது அந்த பாசுரத்திலே துணிக்கிறது. அதை செவித்தாலே போதும். சாமானியமாக சாஸ்திரக்காரர்களுக்கு காயத்ரி முக்கியம். காயத்ரி மந்திரம் என்பது மனசுத்தியை கொடுக்கிறது, ஆத்ம குணத்தை கொடுக்கிறது, அதற்கு வந்து என்ன சத்வகுணத்தை கொடுக்கிறது. இது காயத்ரிக்கு உண்டான ஒரு தன்மை. ஓம் பூர்புவஸ்வகா தஸ்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத்னு சொல்லுவார். ஆனால் அந்த காயத்ரி பிரபன்னர்களுக்கு உண்டா என்று ஒரு கேள்வி எழுகிறது. பிரபன்னர்கள் என்றால் தன்னுடைய முயற்சியை விட்டவர்கள் பிரபன்னர்கள். பகவானை அடைவதற்கு அவனிடத்தில் சென்று அனுபவதரித்த பிரீத்தி காரியம் பண்ணுவதற்கு தன் முயற்சியால் பகவானை அடைதல் என்பதை விட்டவர்கள். அவர்களுக்கு தான் பிரபன்னர் பேரு. அந்த பிரபன்ன குலத்துக்கு தலைவர் தான் சுவாமி நம்மாழ்வார் ஆத்யசன குலபதி என்று சொல்கிறோம். அப்படி இருக்க செய்தே அந்த பிரபன்னர்களுக்கு ஒரு காயத்ரி இருக்கா? ஒரு நிலை. இரண்டாவது, சாமான்யமா ஸ்ரீகளுக்கெல்லாம் வேதம் சொல்ல வேண்டிய ஒரு நிலை கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் விதிக்கிறது. வேதத்தை கற்பதற்குண்டான யோக்கியத்தை ஸ்ரீகளுக்கு கிடையாது. அது எத்தனையோ காரணங்கள் இருக்கு. இப்ப அந்த காரணத்தை நம்ம விசாரிக்க வேண்டாம். அப்ப அந்த காயத்ரியும் வேதத்தின் ஒரு பாகம்தான். 24 அக்ஷரங்களோடு கூடியது. காயத்ரி மண்டபம் என்றே சொல்லுகிறார்கள் திருவரங்கத்திலே நம்பெருமாள் முன்பு. 24 தூண்களோடு கூடியது. இருப்பினும் அந்த காயத்ரியை சொல்வதற்கு ஆண்களுக்கு கூட புருஷர்களுக்கு கூட முதல் 3 வர்ணத்தவர்களுக்குத்தான் அதிகாரம்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர 4ஆம் வர்ணத்தவர்கள் அதிகாரம் சொல்லப்படவில்லை. பெண்களுக்கு அந்த ஸ்ரீகள் முதல் வர்ணத்தவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு சொல்லப்படவில்லை அதிகாரம். அப்படி இருக்க செய்து அவங்களுக்கு காயத்ரி மந்திரம் தேவையில்லையா? மனசுத்தி வேண்டாமா? ஆத்மசுத்தி வேண்டாமா? அவர்களுக்கு சத்துவகுணம் நன்றாக சரீரத்திலே உண்டாக வேண்டாமா? மேற்கொண்டு அவர்கள் மனசாந்தி வேண்டாமான்னா வேணும். அப்படியானால் அதே வேத மந்திரத்தை அவர்களும் சொல்லலாமே. அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்டால் அதுல தவறு இருக்கு. அந்த தவத்தை சொல்றதுக்கு அடையன் இப்ப வரல. இருப்பினும் அந்த நிலை மாறி திராவிட வேதத்திலே ஒரு காயத்ரி மந்திரம் உண்டு. திராவிட பாஷையிலேயே, திராவிட வேதத்திலேயே அந்த காயத்ரி தான் ராமானுஜ நூற்றந்தாதிங்கிற காயத்ரி. இதை பண்டிதர்களும் சொல்லலாம், பாமரர்களும் சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ராமானுஜ நாமத்தை. அது அனைவருக்கும் பொதுவாக கருதப்படுகிறது. அந்த ராமானுஜ நாமம் என்பது காயத்ரியை போல தெரிவிக்கிறார். அந்த காயத்ரி சொன்ன நம்ம சாமானியமா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட காயத்ரி சொன்னா மோட்சமெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. காயத்ரி சொன்னா மோட்சம் கிடைக்கிறது நினைச்சிட்டு கிடையாது. நமக்கு ஆத்ம சுத்தி கொடுக்கிறது. அதற்கு மேற்கொண்டு நம் மனசுத்தி ஏற்படுறது. அதற்கு மேற்கொண்டு நமக்கு சத்துவகுணம் நன்னா சரீரத்தில் ஏற்படுறது.
அது மேலோங்குகிறது. சத்துவகுணம் அவரவர்களுடைய வர்ணத்துக்கு தகுந்த சத்துவகுணங்கள் சரீரத்துல மாறும். ஆத்மாக்கு சத்துவகுணம் எப்பவுமே சத்துவகுணத்தோடு தான் இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய சத்துவகுணங்கள் மாறலாம். ஆத்மா எப்பவுமே சத்துவமயமா தான் இருக்கும். அதுல ஆத்மாவுக்குள்ள ரஜோகுணமோ தமோகுணமோ கலந்தது கிடையாது. இருப்பினும் மனசு சுத்தமா ஏற்படணுமோ அதற்காக அந்த சாஸ்திரம் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு நித்தியம் சொன்னால் அது பிரம்ம தேஜஸ் கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல, சில சில வைதிக காரியங்கள் பண்ணுவதற்குண்டான யோக்கியத்தையை கொடுக்கிறது காயத்ரி மந்திரம் அப்படின்னு போர்வர்கள் நிர்ணயித்திருக்கிற சாஸ்திரம் அதுதான் கோஷிக்கிறது. அதே போல பிரபன்ன காயத்ரி என்று சொல்லக்கூடிய இந்த ராமானுஜ உட்டுதாய் சேவித்தால் என்ன கிடைக்கும் சுவாமி? அப்பன்னா எனக்கு சத்துவகுணம் பூர்ணமா வருமா? மனசுத்தி ஏற்படுமா? எனக்கு சஞ்சலம் இல்லாம ஒரு மனசு ஏற்படுமா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு சில சில யோக்கியதை பெற்றுக் கொடுக்குமான்னா எல்லாமே கொடுக்கும். எல்லாம் கொடுப்பது மட்டுமல்ல, அந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரம் கொடுக்க கூடாததை இது கொடுக்கும். அது என்ன சுவாமி கொடுக்க முடியாதது? என்னது? மோட்சானந்தம். அந்த மோட்சானந்தத்தை சுவாமி ராமானுஜருடைய திருவடி பலத்தாலே இந்த காயத்ரி கொடுக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த காயத்ரி, அந்த காயத்ரியை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான அனுபவம். அந்த அனுபவத்துக் கொண்டிருக்கோம் இல்லையா? அதுல 28ஆம் பாட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான பாசுரம் அது. நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் பஞ்சி திருவடி பின்னதன் காதலன் பாதம் நன்னா வஞ்சக்கரிய ராமானுஜன் புகழன்றி என் வாய் கொஞ்சிப் பறவையில்லாது என்ன வாழ்வு இன்று கூடியதேன்னு தெரிவிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தை பத்தி இங்க எடுத்திருக்கார். ஏன் சுவாமி கிருஷ்ணாவதாரத்தை இங்க எடுக்கணுமான்னா, அப்படிப்பட்ட கண்ணனுடைய திருவடிகளை பற்றினவர் சுவாமி ராமானுஜர். அவர் ராமானுஜர் கண்ணன் திருவடியை பற்றினாரணும், அதனால் நானும் கண்ணன் திருவடி பற்றினேன்னா இல்லை. கண்ணன் திருவடிகளை பற்றின அந்த ராமானுஜருடைய திருவடிகளை பற்றினேன். அந்த பற்றும்படியான தன்மை யார் கொடுத்தார்கள்? கண்ணனே ஏற்படுத்தி கொடுத்தான். அதைத்தான் அங்க தெரிவிக்கிறார். நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் பஞ்சி திருவடி பெண்ணதன் காதலன். கண்ணனுக்குண்டான வைபவம் சொல்றார். என்ன வைபவம்னா, பஞ்சி திருவடி பெண்ணதன் காதலன், நப்பெண்ண பிராட்டிக்கு காதலன். பாதம் நன்னா வஞ்சற்கரிய ராமானுஜன். அப்படிப்பட்ட கண்ணனுடைய திருவடிகளை யாரெல்லாம் நன்னாது இருக்கிறார்களோ, அப்படின்னா அவருடைய சேடாவில் இருக்கிறார்களோ, அவர் வஞ்சற்கரிய ராமானுஜன் புகழண்டி என் வாய். அவர்களா வஞ்சகர்கள். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, நானும் கண்ணனுடைய திருவடியை பிடிக்க போறதில்லை. புகழன்றி என்பாய் கொஞ்சி ராமானுஜன் புகழன்றி என்பாய் கொஞ்சி பறவை இல்லாது. ராமானுஜன் புகழத் தவிர அந்த கண்ணனுடைய புகழையும் என்னுடைய வாய் புகழாது என்று தெரிவிக்கிறார் சுவாமி திருவரங்கத்தமனார். என்ன வாழ்வு என்று கூடியது, இப்படிப்பட்ட வாழ்வு எப்படி கிடைத்தது அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதைத்தான் நம்ம கடந்த காலக்ஷேபத்தில் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். நடுவில் கிட்டத்தட்ட 2-3 வாரங்கள் நமக்கு இடைவெளி ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் சுருக்கமா விட்ட இடத்துல இருந்து வராம கொஞ்சம் முன்னாடில இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப வியாக்கியானம், திரிலோகஞ்சியருடைய வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்துல முடிச்சுட்டேன். இருந்தாலும் மறுபடியும் அந்த வியாக்கியானத்தில் சொல்லப்பட்ட கருத்து என்னன்னு பார்க்கலாம். நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை கம்சன் அசரீர்வாணி சொன்ன வார்த்தையை கேட்டவன்று தொடங்கி மனசிலே குரோதத்தை வைத்துக் கொண்டிருந்தான். அந்த குரோதமானது தமக்காரியம் என்கிறாரே அத்தை கருப்பாக வர்ணிக்கிறார் தீய புத்தியுடைய கஞ்சன். அசீர்வாக்கு சொன்னதை வச்சிருந்து அதுல இருந்து என்ன பண்ணா, ரொம்ப குரோதம். கண்ணன் மேல அத்தனை தூரம் படி தீர்த்து கொள்ள வேண்டும்ங்கிற நிலை. நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை, அப்படிப்பட்ட கஞ்சன் காய்ந்த நிமலன். காய்ந்த நிமலன்னா என்ன? காய்ந்த நிமலன்னா கிட்டத்தட்ட நிறைய ஸ்லோகத்தை எடுத்துக்கிறார். விஷ்ணு புராண ஸ்லோகத்தை சுவாமி வியாக்கியாத்தா திரிலோகஞ்சியர் எடுத்திருக்கார். கம்சனுடைய பிரபாவம் என்னன்னு ஒவ்வொன்னு சொல்லிட்டே வர்றாரு. அந்த கம்சனுடைய பிரபாவத்தை சொல்லிட்டு வர்றாரு இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த. கரைன்னா கருப்பு என்கிற கரைன்னா என்னது? கண்ணனுக்கு தோஷத்தை நினைத்தான் இல்லையா? கண்ணனுக்கு தோஷத்தை நினைத்தபடியால அவனுக்கு கருப்புன்னு பேரு.
தோஷமே தட்டாத கண்ணனை தோஷத்தை நினைத்தானோ? தோஷத்தை நினைக்கலாமா? கண்ணனுக்கு தோஷமே கிடையாது. இவன் சொன்ன இவன் அப்படிப்பட்டவன் கம்சன், அவன் நிச்சயம் கொல்லப்பட வேண்டியவன் தான். நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன். கஞ்சன் கஞ்சன் இருக்கு இல்லையா, கம்சன் தான் பேரு. ஆனா இங்க பாட்டுல நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனைன்னு எடுத்துக்க. இந்த கஞ்சன் என்கிற சப்தத்துக்கு, அதாவது கம்சன் என்கிற சப்தம் தான் மருவி திராவிட பாஷையில கம்சன் கஞ்சன் வந்திருக்கு. கஞ்சன்றதுக்கு ஆழ்வார் திருநர் சுவாமி ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி ஒரு ஆச்சரியமான ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். என்ன அர்த்தம்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, கஞ்சன் கஞ்சன்னா என்ன அர்த்தம்? உலோபி கருமி, உலோபி கருமி. ஒரு சுவாமி கஞ்சத்தனம் அறிந்து இருக்கார் சொல்ற போனோ அப்படின்ற அர்த்தத்துல அவர் எடுத்திருக்கார். நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை கருமி நிறுத்துக்கலையா? ஏன்னா அப்படி அவருக்கு என்ன சுவாமி பறித்து கருமித்தனம் இருக்கு? யாருக்கு ஏதாவது கொடுக்கலையா? ஏதாவது பண்ணாரன்னா பணத்தை நன்னா வச்சுட்டு அதை செலவழிக்க மாட்டான் இல்லையா? கஞ்சன்னா என்ன சொல்லுவோம்? நிறைய பணம் காசு கையில இருக்கும், ஆனா செலவழிக்க மாட்டான் இல்லையா? அவனுக்கு தான் லோபி கஞ்சன்னு பேரு. இப்ப கம்சன் கஞ்சனா? கம்சன் லோபியா? கஞ்சன் கருமியான்னா ஆமான்ட்டான். சுவாமி அவன் வீரனாச்சு, கண்ணனை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கான். நிறைய தேவையில்லாத சில சில விஷமைகள் எல்லாம் நன்னா பரவ விட்டு அவர் அங்க இருக்கக்கூடிய சாஸ்திரக்காரர்கள் என்ன, பிராமணர்கள் என்ன, ஜனங்கள் என்ன, பௌர ஜனங்கள் என்ன, அவர்களாம் இம்சிச்சுட்டே இருக்கானே. அப்படி இருக்க சரி அவனை போய் கம்சனை போய் கஞ்சன்னு சொல்லிட்டு இருக்கிறானா? ஆமா. ஏன் கஞ்சன்னா, வசு என்கிற கண்ணன் இருக்காளியா, அந்த கண்ணனை பிறந்த உடனே நேர கோகுலத்துல கொண்டு போய் விட்டான்னு அவர் விடல. வசுதேவன் தான் கொண்டு போனார், ஆனா கண்ணன் சொல்லதான் கொண்டு போனார். ஆனா அது கொண்டு போறதுக்கு என்ன காரணம்? கம்சன் தானே காரணம். அப்ப அந்த வசு என்கிற பணத்தை தான் வைத்துக் கொண்டு அனுபவிக்க முடியாமல் அங்கிருந்து நேர வேற ஊருக்கு கொண்டு போயிட்டாரோ. அப்படி ராத்திரியா அனுப்பினாரோ, அவன் தான் கஞ்சனா தான் இருக்கணும். ஏன்னா இத்தனை பணம் இருந்தும் அந்த பணத்தை தானும் அனுபவிக்கலாம், மத்த மாருக்கு கொடுத்து அனுபவிக்க வைக்கலாம் இல்லையா? அதை அனுபவிக்காம ராத்திரியா ஊரை விட்டு கழிஞ்சான். அதனால அவன் கஞ்சனர். இது பிறந்து இந்த ஊரில் பணம் கிடைச்சது இவனுக்கு. பணம் கிடைச்சது மதுரா நகரத்துல, ஆனா அனுப்பி வைத்தது பணம் தான் தெரியல வசு என்கிற கண்ணன். அந்த கண்ணன் கிடைச்சது மதுரா நகரத்துல. மதுரையில தான் அவருடைய அவதாரம். மதுரா ஜென்மபூமின்னு சொல்வா கண்ணனுக்கு. அயோத்தி ராமனுக்கு ஜென்மபூமின்னு சொல்றா இல்லையா? அப்படி இருக்கச்சுல படைத்த தன் உள் வைத்துக் கொண்டு ராத்திரி அனுப்பினான் இல்லையா, அவன் கஞ்சனாகத்தான் இருக்கணும். இதுக்கு ஒரு திருட்டாந்தம் எடுக்கிறார். என்ன திருட்டாந்தம்னா, நாய் இருக்கணும். நாய்க்கு நிறைய நீங்க சாதம் என்ன வேணா கொடுக்கும், நெய் போட்டு கொடுத்தா அதுக்கு பிடிக்காது. நெய்க்கு அன்னசுத்தின்னு பேரு. நாம சாப்பிடச்சே நெய் இல்லாம சாப்பிடக்கூடாது. இல்லையே சுவாமி, எங்களுக்கு ஏற்கனவே இருக்கு சுவாமி, நெய்க்கு சேர்த்துண்டா என்னென்ன வருமோ அதெல்லாம் 120, அதெல்லாம் பரவாயில்ல, 200 250 எல்லாம் வந்துட்டு இருக்கேன் சுவாமின்னா ஒண்ணும் கவலைப்பட வேணாம். நெய் ஓரளவுக்கு விட்டுண்டா அதனால எந்த தவறு. அதாவது எந்த ஒரு வஸ்துவும் அளவுக்கு மீறினாதான் அமிர்தமும் விஷம்னு சொல்லுவா. ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்றதுல எந்த தவறும் கிடையாது. நெய் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் நெய். ஆனா இன்னைக்கு மருத்துவர்கள் அநேகமா நெய் வேண்டாம், என்ன வேண்டாம் அப்படின்னா, அது இதெல்லாம் எதுக்கு வேண்டாம் சொல்றான்னா, ஒரு பாடு சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. சாப்பிட்டது ஜீரணிக்கணும் வேணும். சாப்பிட்டது ஜீரணிக்கணும்னா அதுக்கு உண்டான உடற்பயிற்சி இருக்கணும், ஏதாவது கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும், எத்தையா பண்ணிட்டு இருக்கணும். உட்கார்ந்துட்டு இருக்கேன், சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கேன், நல்லா டிவி பார்த்துட்டு இருக்கேன், 2 மணிக்கு சாப்பிடுறேன். என்ன சுவாமி பண்றாரு? சாப்பிட்டார் சுவாமி. என்ன பண்றா? பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன சுவாமி? சாப்பிட போறாரு. அப்ப என்ன, எல்லா வியாதியும் வரதான் செய்யும். இந்த சரீரத்துக்கு என்னைக்குமே அதுக்கு உண்டான ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். சரீரம் வேலை பார்க்கலனால வியாதி வந்துடும் நிச்சயமா. அதனாலதான் இது சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்க செய்து இவர் அந்த நாய்க்கு நெய் பிடிக்காது இல்லையா, உயர்ந்த பதார்த்தத்தை தாழ்ந்தவற்றை கொடுத்தா அவளை பிடிக்குமா? நாய் தாழ்ந்தது, அந்த தாழ்ந்த உயர்ந்த பதார்த்தம் நெய்யை கொடுத்தா அதுக்கு பிடிக்கலையனோ. அதே போல கம்சன் தாழ்ந்தவன். உயர்ந்த பதார்த்தம் எது? வசு என்று சொல்லக்கூடிய கண்ணன். அதனால முதல்ல அவனுக்கு தெரியாது இது உயர்ந்த பதார்த்தம் தெரியுமா, தெரியாதுல்ல. கண்ணன் மதுரையில பிறந்தது தப்புன்ற நம்முடைய பூர்வாச்சாரியர். ஏன்னா மதுரை என்ன முதல் கோகுலத்திலே பிறந்திருக்கலாமா சுவாமி? ஏன் இங்க பிறக்கணும்? அதுக்கப்புறம் அங்கிருந்து
அந்த பெண் பிள்ளையை கொண்டு இங்க கொண்டு சேர்த்து அதை அடிக்க போக அதுக்கு அசிரீர் வாக்க சொல்ல இதெல்லாம் தேவையில்லையே. கோகுலத்துல பிறந்திருக்கலாமான்னா பிறந்திருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா என்ன கஷ்டம் வரும் தெரியுமா? கோகுலத்துல பிறக்காம போயிருந்து கோகுலத்துல பிறந்திருந்து இங்க வசுதேவர்களுக்கும் நந்தகோபருக்கும், ஏதாவது வசுதேவருக்கும் அதே போல தேவகிக்கும் பிறக்கலன்னா ஒரு தப்பு வந்துடும். என்ன தப்புன்னா, அவளுக்கு ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கான், 3 தடவை உங்களுக்கு நான் குழந்தையா பிறக்கிறேன்னு. கிருஷ்ணி என்கிற கர்ப்பவாசமா ஒரு தடவை பிறந்தான். அதிதிக்கும் காஷ்யபருக்கும் 2வது வாமனனா பிறந்திருக்கான். 3வது இப்ப பிறந்திருக்கான். அப்ப 3வது பிறந்தாகணுமோ, அப்ப கொடுத்த பிரதிஜை தப்பா போயிடுமோ, அதனால அங்க பிறந்திருக்கான்னு தெரியுது. இருக்கட்டும், அப்படி இருக்க செய்து அப்ப 3வது வசுதேவன் நந்தகோபுரம் பிறந்திருக்கானோ, நேரடியா அங்கேயே யசோதைக்கும் நந்தகோபுரம் பிறந்திருக்கலாமான்னா, சாரி வசுதேவனுக்கும் தேவகி பிறந்திருக்கான். அதே போல அங்க யசோதைக்கும் நந்தகோபுரம் பிறந்திருக்கலாமான்னா பிறக்காது. காரணம் என்னன்னா இதுதான். என்ன காரணம்? இவர் இங்க இருந்தாத்தான் இவர் அவளுக்கு சொன்ன பிரதிஜை நிறுத்தி பண்ண முடியுமோ. அதனாலதான் ஒரு பிறவியிலே இரு பிறவி ஆனான்னு தெரிவிப்பார் நம்முடைய பூர்வாச்சாரியர். கண்ணனை ஒரு பிறவியிலேயே இரு பிறவி ஆனான்னு. ஏன்னா இந்த மாதிரி வைபவம் யாருக்கு உண்டான திருவேஷி ஆழ்வார் கொண்டு, அவருக்கும் ஒரு பிறவியிலே இரு பிறவியினர். பிறந்தது கண்ணன் பிறந்தது சத்திரிய குலம், வளர்ந்தது வைசிய குலம். சத்திரிய குலத்துலதான் பிறந்தான், வளர்ந்து வைசிய குலத்துல வந்தான். பிறந்ததோ எது குலமாக இருக்கக்கூடிய யாதவ கண்ணனா பிறந்தான், வாழ்ந்ததோ இடைப்பிள்ளையா வந்திருக்கிறான். ஆக இந்த மாதிரி சேரா சேர்க்கை காட்டணுன்றதுக்காக தான் கிருஷ்ணாவதாரம். மேலும் 10 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தானோ, ஒரிக்கு மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரிக்கு மகனாய் ஒளித்து வளர தனிக்கிலானாகி தாஞ்சைகிற கருத்தை பிழைப்பித்துன்னு சொல்றோமோ. ஒளித்து வளர்ந்தான் கண்ணனுக்கு. அந்த ஒளித்து வளர்ந்தது ஒரு தனி ஏற்றம் தான். ஒளித்து வளர்ந்தது ஒரு தனி ஏற்றம் தான். அந்த கண்ணனுக்கு மதுரா நகரத்துல தன் திருவடியை பதிக்கணும்னு எப்பயுமே ஆசை. மதுரா நாம நகரி புண்ணியா பாபி சுபா அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். மதுரை நகரமே ஒரு புண்ணியமான நகரமா. மதுரை நகரத்தை எப்பவுமே பகவத் சம்பந்தம் இருக்கக்கூடிய நகரமே மதுரா நகரம். மதுரைன்னா தமிழ்நாடு மதுரை இல்லை, இது வடதேச மதுரை. வடமதுரை பிறந்தான்னு ஆசிரம திருவா 9ஆம் முதல் திருவாமணி கொண்ட வேண்டேன் மக்கள் உற்றார் சுட்டத்தவர் வீரரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றும் யாதுமில்லை எந்திசையும் கீழும் மேலும் உற்றமும் உண்டவினான் கொண்டரோமா உயலா இல்லை கண்டு துணையே அப்படின்னு வடமதுரை பத்தி சொல்லிட்டு பாரு ஆழ்வார். அந்த பாட்டுல வடமதுரையில அவதரித்திருக்காரோ. அந்த மதுரா பகவத் சம்பந்தம் விடாத அந்த திவிதேசமா. இதுக்கு பெரியவா தான்பிள்ளை ஆசிரியர் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, பகவத் சம்பந்தம் விடாத நகரம் எப்படின்னா, முதல்ல அது வாமன கஷேத்திரம். வாமன பகவான் அங்கதான் ஆசிரமத்தை வைத்துக் கொண்டு அங்க ரொம்ப நாள் இருந்திருக்கார். அது கிருதயுகத்துல, வாமனாவதாரம் கிருத்தயுகத்துல வாமன கஷேத்திரமா இருந்திருக்கு. அங்கதான் வாமன பகவான் இருந்திருக்கார். அதற்கு மேல திரேதா யுகத்துல சத்ருகன் ஆழ்வான், ராமுடைய தம்பி சத்ருகன், அந்த சத்ருகன் தன்னுடைய படை வீடா வைத்துக் கொண்டு நிறைய நாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கா மதுரா நகரத்தை. இப்ப 3வது அவதாரமாக கண்ணனுடைய அவதாரம். அதனால என்ன தெரியுதுன்னா, அந்த மதுரா நகரம் என்பது பகவத் சம்பந்தம் விடாத இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் நவனிகேதனகா நாகபரியங்க முஸ்ரித்த ஆகத்துவ மதுராபுரின்னு சொல்றாரு இல்லையா. அப்ப மதுரைக்கு இருக்கும் ஏற்றமே கண்ணன் அதை விட்டு விட்டு போகவே மாட்டான். என்னதான் இங்கிருந்து கோகுலத்துக்கு போனோம், திரும்பிய மதுரைக்கு வந்தாச்சே. வந்தா இருந்தானா இல்லையா அது வேற விஷயம். ஆனா திரும்பி மதுரைக்கு வந்தாச்சேனோ, திருப்பி கோகுலத்துக்கு போனோம்னா போகவே இல்லை. மதுரைக்கு வந்தாரதை விட வந்தவன் திருப்பி கோகுலத்துக்கு போனதா சரித்திரமே கிடையாது. இருக்கட்டும், அப்படி இருக்கச்சது. ஆக கண்ணனும் ராமனும் திருவடியை பதித்தார்கள் என்ற பெருமையை நம்ம பாரத தேசத்துக்கு உண்டு. நம்முடைய பாரத தேசத்துக்கு இதை விட வேற பெருமையை நமக்கு தெரியுதா? இதுதான் உயர்த்தி. கிருஷ்ணாவதாரனது இந்த பாரத தேசம் தான், ராமாவதாரனது இந்த பாரத தேசம் தான். இதை தவிர வேற ஏதாவது ஒரு பெருமை இருக்கணும்னு அவசியமா நான் கிடையவே கிடையாது. இது ஒன்னே புறம். பாரத தேசத்துக்கு என்ன சுவாமி பெருமை? என்னன்னோ சொல்லுவா. ராமனுடைய அவதாரம் சுவாமி இந்த தேசத்துல தான் நடந்தது, கண்ணனுடைய அவதாரம் சுவாமி இந்த தேசத்துல தான் நடந்தது. அதற்கு மேல இன்னொரு பெருமை வேணுமானா இதற்கு மேல எத்தனை பெருமை தேடி பார்த்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அத்தனை வைபவம் இந்த தேசத்துக்கு. இதைத்தான் பராசர மகரிஷி கேட்கிறார் மைத்ரேயர். விஸ்வநாத கேட்கிறார், நீங்க எல்லாமே அவனுடைய தேசம் தானே, இந்த லோகம் அதாவது 17-14 லோகம் அவனுடைய தேசம் தானே, ஏன் அதுவும் இந்த பூமண்டலத்திலேயே பாரத தேசத்தை காட்டும் வேறு தேசங்களா இருக்கு இல்லையா? பாரசீகம் இருக்கு, நிறைய தேசங்கள் இருக்கு.
அந்த தேசத்துல ஏன் அவதாரம் பண்ணாலும் இங்கே பண்ணிருக்கான், ఎందుకు ஏன் அங்கே பண்ணிருக்கலாமான்னா இந்த கேள்வி கேட்டார். சிரிச்சுட்டே பதில் சொல்றாரு சுவாமி யாரு பராசர மகரிஷி. உனக்கு நன்னாவே தெரியும் இந்த கேள்விக்கு பதில். இருந்தாலும் சொல்றேன் கேள்வி. ஏன்னா எத்தனை வைபவம் இருந்தாலும் கண்ணன் திருவடிப்பட்ட திவ்ய தேசம், அவன் திருவடிப்பட்ட திவ்ய இதனால்தான் ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் திவ்ய தேசம்னாலே அதுக்கு தனி சிறப்பு தான். ஆழ்வார்கள் மங்களா அது சுவாமி, அது திவ்ய தேசம் சுவாமி, ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண திவ்ய தேசம் சுவாமின்னு இல்லையா, தனி சிறப்பு. ஆழ்வார் மங்களாச ஏன் சுவாமினா ஆழ்வாட்ட பாட்டு வாங்கிட்டாரு அந்த பகவான். அது ஒரு துளி பாட்டா இருந்தாலும் சரி, புலிங்குடி கிடந்து வரகணமங்க இருந்து வைகுந்தத்தில் என்று தெளிந்த என் செங்க அகங்கடியாதேன்னு தெரிவிக்கிறாரு. அந்த ஒரு துளி ஏன் கூடலும் அப்படின்னு ஒரே ஒரு சப்தம் தான் மதுரைக்கு. கூடல் கோழியும் கூடலும். உறையூருக்கு 4000 நீங்க உறையூருக்கும் மதுரை கூடல் நகர் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு திவிதேசத்துக்கும் எங்கேயாவது இடம் இருக்கான்னா, திவிதேசத்து எங்கேயா பாட்டிருக்கானா கிடையவே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. கோழியும் கூடல்னு கொடுத்து சொல்லியிருக்காரு. அந்த ஒரு சப்தங்கள் தான் கூடல் நகரத்துக்கும். அதே போல கோடி என்று சொல்லக்கூடிய உறையூர் நிஷிலாபுரின்னு பேரு திருப்பானாரோட அவதாரத்தலம். இதுக்கு சொல்ல வந்தா ஒரு துணுக்கு இருந்தா கூட அதுக்கு வைபவமே தெரியும். அதே போல ஆழ்வாருடைய அவதாரங்களுக்கே இத்தனை வைபவம்னா கண்ணுடைய அவதாரம் இருக்காதுன்னா அவதாரம் பண்ணியிருக்கார். அதனாலே பாரத தேசத்துக்கு அத்தனை பேர் எத்தனை வைபவம் இருந்திருக்கலாம் இல்லையா. எங்கள் கண்ணன் திருவடிப்பட்ட திவிதேசம் தானே, எங்கேயோ பிறந்திருந்தா பாரத தேசத்துல பிறந்திருக்கிறானோ அதனால அங்கதான். ஏன்னா ஆனா நிறைய பேர் என்ன கேட்பாருன்னா, நமக்கு ஒரு தோணும், என்ன சுவாமி எல்லாமே வடக்கு பக்கம் தானே சுவாமி இருக்கு, அநேகமா இதெல்லாம் பேசிட்டே இருப்பா. வடக்கு உயர்ந்து இருக்கு, தெற்கு சாய்கிறது, தெற்கு கீழே விழுதுன்னு சொல்லிட்டு அடைக்கு மேலே பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காரணும். ஒண்ணு தெற்கெல்லாம் ஒண்ணும் சாயல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சொல்லிக்கலாம் தவிர தெற்கெல்லாம் ஒண்ணும் சாயவே இல்லையா. என்ன எடுத்துக்கலாம்னா வடக்கு உயர்ந்துச்சுன்னா பிரமாணத்தை அங்க கொடுத்தார், பிரமேயத்தை இங்க கொடுத்துட்டார். என்ன ஒண்ணு பிரமாணம் பிரமேயம் பிரமாத்தான் மூணு இருக்கணும். பிரமாணம் பிரமேயம் பிரமாத்தான் மூணு இருக்கு இல்லையா. பிரமாத்தா என்று சொல்லக்கூடியது யார் அந்த கிரந்தத்தை பண்ணார்களோ அவருக்கு பிரமாதான பேரு. பிரமேயம்ன்றது அந்த கிரந்தத்துக்கு பிரமேயன்னு பேரு. அந்த கிரந்தத்தால் சொல்லப்பட்ட பகவான் பிரமேயம் பிரமாதா பிரமாணம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதான் அப்ப ஆழ்வார் திவ்யதேசத்துல பிறக்கப்பட இப்ப இங்க திவ்யதேசத்துக்கு ஒன்றும் வைபவம் இல்லையானா, இங்கெல்லாம் ஆழ்வார் பிறந்திருக்காளே, அதெல்லாம் வடக்குல இல்லையே. வடக்கு பக்கம் அது உண்டானா கிடையவே கிடையாது. அது அப்படி பார்க்கச்சே தெற்கு தான் உயர்ந்திருக்கு. தெற்கு பக்கம் உயர்ந்து இருக்கிறதுக்கு இது என்ன சொல்றாருன்னா, அகஸ்திய மகாமுனியே இதை தெரிவிக்கிறார். அகஸ்திய மகாமுனியே இதை தெரிவிக்கிறார். தெற்கு பக்கம் உயர்ந்து இருக்கிறதுக்கு ஆழ்வாடி அவதாரங்கள். இந்த ஆழ்வாடி அவதாரங்கள் வடக்கு பக்கம் இருக்கானா இல்லையே. அது மட்டும் இல்ல, நமாம்யகம் திராவிட வேதசாகரம். அந்த திராவிட வேதசாகரம் என்பது இங்க தெற்கு திக்கில் தான் இருக்கிறது, வடக்குல கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒண்ணு அங்க திராவிட பிரமாணம் எதற்கு தான்னா இதை இந்த மாதிரி பிரிச்சுட்டாரு. அதாவது பிரமாத்தாக்கள் வைபவம் தெற்கே, பிரமாத்தாக்க வைபவம் தெற்கே, பிரமேயத்துக்கு வைபவம் வடக்கே. பிரமேயம் தான் பகவான், பிரமேயத்துக்கு வைபவம் வடக்கே, பிரமாத்தாக்களுக்கு வைபவம் தெற்கே அப்படின்னு பிரிச்சுட்டாரு. பகவானே பிரிச்சிருக்கு இல்லையா. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய இருக்கட்டும் அப்படிங்கச்ச திராவிட பிரமாணம் எதுக்குன்னா இது பிரிச்சு விட்டது கண்ணுக்கு இருக்கக்கூடிய பெருமை. ஆக அப்படிப்பட்ட நிலைய இருக்கு. ஆக கஞ்சன் நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்தறிவலன். கஞ்சன் என்றால என்னன்னா கிடைத்த பணத்தை சரியா உபயோகிக்க தெரியல, அதனால கஞ்சன் உபயோகப்படுத்த தெரியலன்னா என்ன அர்த்தம்னா, பணம் கிடைச்சித்தனும், பணம் கிடைச்சவனா அதை நல்லா வைத்து விட்டு ஆனந்தமா எல்லாருக்கும் கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கலாமோ இல்லையே, உடனே தள்ளிட்டு வரணும். அதனால்தான் நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன். காய்ந்த நிமலன் காய்ந்த ஒரு நிமிடத்தில் முடிச்சாலிய கண்ணன். காய்ந்த நிமலன் ஒரே நிமிஷத்துல முடிச்சுட்டான்னு கண்ணன், ஒரே நிமிஷத்துல. நெஞ்சில் இது எங்க தெரியறதுன்னா, நம்ம திருவல்லிக்கேணி திவிதேசத்துக்கு ஒரு பாசனம். விற்பெருவிடமும் கஞ்சனும் வல்லும் வேழமும் பாகனும் வீட சட்டவன் தன்னை புறமெறி செய்த சிவனது துயர்களை தேவை பட்டளவிய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை சித்தவை பணியால் முடிதிறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேன். இந்த பாசனம், இந்த பாசனம் கிரமமான பாசனம் கிடையாது, அக்கிரமமான பாசனம். அக்கிரமம்னா நம்ம நினைக்கிற மாதிரி அக்கிரமம் இல்ல, கிரமமற்ற தன்மை, அதான் அக்கிரமம். அப்படி இருக்கச்சே என்ன சுவாமினா, விற்பெருவிடமும் கஞ்சனம், முதல்ல கஞ்சனை கொண்டாண்டுருக்காரு, அதுக்கப்புறம் குவலையா பேடத்தை கொண்டாண்டுருக்காரு, பாகனை கொண்டாண்டிருக்காரு. அந்த மாதிரிலாம் கிடையாது. முதல்ல யார கொண்டது, வார்கடா
அது நம்மாழ்வார் சரியா பாடியிருக்காரு. இது திருவெங்கியாழ்வார் பாசனம், வெப்பெருவிழன் கஞ்சனம் வல்லும். நம்மாழ்வார் ஒரு பாசனம் பாடியிருக்காரு. அதை பத்தியே வார்கடா அருவி ஆனமாமலையன் மறுப்பினை குடை குவரிது துருட்டி ஊர்கள் தென் பாகனுயிர் செகுத்து அரங்கன் வல்லரை கொண்டு சூழ்வரன்வேல் போர்கடா அரசர் புறக்கிட மானமீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சிற்றாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சிற்றாரங்கள் செல்சார்வேன் பாடியிருக்கார். அப்ப யானையை தான் குவலையா பீடத்தை தான் முதல்ல முடிச்சிருக்காரு. அப்படி இருக்கச்சது இவர் ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு? அவ்வளவு சீக்கிரமா முடிச்சுட்டாராம். ஒவ்வொரு, அதாவது முதல்ல யானை, அடுத்து யானை பாகன், அடுத்து சாணூர் முஷ்டிகர்கள், முஷ்டிக சாணூரர்கள், அதுக்கு அடுத்தபடியா கமிஷன். இவாள 3 பேரும் தனித்தனியாக முடிச்சிருக்கணும். அதுக்கு ஒரு நேரம் இருக்கணுமா சுவாமி? என்ன சுவாமி, அவன் முடிச்ச விஷயத்தை பார்த்தா, முடிச்ச நேரத்தை பார்த்தா என்னன்னா எது முன்னாடி எது பின்னாடியே தெரியலையா, அவ்வளவு விரைவா முடிச்சிருக்கானா. அதனால கண்ணன் அனாவசியம் முடிச்சிருக்கான், அப்படியே முடிச்சுட்டானா, சுலபமா முடிச்சானார். இது ஏன் சுலபமா முடிச்சான்னு தெரிவிக்கிறான்னா, ராமன் சமப்பட்டு முடிச்சிருக்கான். ராமன் ரொம்ப சமப்பட்டு முடிச்சிருக்கானே. ஏன்னா ஒரு கும்பகர்ணன் வந்துட்டான். கும்பகர்ணன் வந்த உடனே அந்த கும்பகர்ணனை முடிக்கிறதுக்கு எவ்வளவு சமப்பட்டான் தெரியுமா? ஆனா அந்த மாதிரி கண்ணன் பண்ணனா சுலபமா முடிச்சான். ஏன்னா சுலபமா முடிச்சான், சண்டையே இடாம முடிச்சான். சண்டையே இடாம ஏன் கம்சனை முடிக்கணும்? கம்சன் அசக்கிய அபசாரப்பட்டான். கம்சனை முடிக்க காரணம் என்ன? அசக்கிய அபசாரப்பட்டான். இது ரொம்ப முக்கியம். கண்ணன் என்ன பண்ணினான்? கோகுலவாசி, ஏன்னா கம்சன் கண்ணனையே சம கொடுத்துட்டு இருக்கான், கோகுலவாசிகளுக்கும் சம கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா கம்சனுக்கு அந்த இருக்க கோகுலவாசிகள் பரம சாதுக்கள், சாமானியப்பட்டவாள். அவெல்லாம் ரொம்ப சாதுவா இருப்பா, சாஃப்ட் நேச்சர்னு சொல்ல பாருங்க. அந்த மாதிரி சாதுக்களா இருக்கான். அந்த ஆளுக்கெல்லாம் வெளுத்ததே பால் நினைப்பா, வேற எதுவும் நினைக்க மாட்டான். அவளுக்கு வெளுத்ததை தவிர மற்ற ஒன்றும் கோகுலவாசிகளுக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கிறாட்ட போய் எவ்வளவு தூரம் துன்பத்தை கொடுத்தானோ. அவ என்ன தப்பு பண்ணினா? கோகுலவாசிகள் என்ன தப்பு? ஒரு தப்பு பண்ணல, ஆனா அவள் சமத்தை கொடுத்துட்டே இருக்கானோ. ஏன்னா அப்படிப்பட்ட சமத்தை கொடுத்த அந்த கஞ்சனை காய்ந்தே தீர வேண்டும், அவனை முடித்தே தீர வேண்டும். ஆக கம்சனுக்கு காய்ப்பு கோகுலவாசலிடத்திலே, அது மட்டும் இல்ல கண்ணனிடத்திலேயும் உண்டு. கண்ணனிடத்திலையும் கம்சனுக்கு வெறுப்பு உண்டு, கோகுலவாசலிடத்திலும் கண்ணனுக்கு வெறுப்பு உண்டு. என்ன காரணம் சுவாமி? காரணம் என்னவா? காரணமே இல்லை. அதுக்குதான் அசக்கியாபச்சாரன்னு பேரு. அந்த காரணம் எல்லாம் பண்ணானோ கோகுலவாசல்கிட்ட. அதே போல கண்ணனுக்கு காய்ப்பு யார் இடத்துல? கம்சனிடத்துல. ஏன் காய்ப்பு அவர்கிட்ட வந்திருக்குன்னா அசக்கியாபச்சாரம் பண்றான்னு. இத ஆழ்வார் திருநகர் சுவாமி, அதாவது ராமகிருஷ்ண சுவாமி தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கன்னா, கஞ்சன் காய்ந்தான் கோகுலவாசிகளை. என்ன பாருங்க, கஞ்சன் காய்ந்தான் கோகுலவாசிகளை. கம்சன்னா கஞ்சன்னா கம்சன், கோகுலவாசிகளை காய்ந்தான். அதை நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை, அதை கரைன்னு சொன்னார். அதே கண்ணனும் கம்சனை காய்ந்தான், கண்ணனும் கம்சனை காய்ந்தான். அதை என்ன சொன்னார்? நிமிலன். நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன். கண்ணன் பண்ணா அந்த காரியத்துக்கு நிமலன்னு சொல்லிட்டார். அதே காரியத்தை கம்சன் பண்ணா அதுக்கு என்ன கரைன்னு சொல்றாரு. இது என்ன சுவாமி இந்த மாதிரி இருக்கு? 2 பேரும் கோபத்தாலதான் ஒருத்தரை கொடுத்து அடிச்சுட்டா. கம்சனுக்கும் கோபம், அதனால கோகுலவாசிகளை அடித்தான். கோகுலவாசிகளுக்கு சமத்தை கொடுத்துருக்கான், அதை மட்டும் கரைன்னு சொல்லிட்டான். அதே கண்ணனுக்கும் கோபம், யார் இடத்துல? கம்சன் இடத்துல. அப்ப கண்ணனுக்கும் கரை உண்டுன்னு சொன்ன இல்ல, அவனுக்கு இருக்கக்கூடிய கரை எதுவுமே கிடையாது. நிமலன். நிமலன் குற்றமற்றவன் பேர். அடியார்க்கண்ணை ஆட்படுத்த நிமலன் அவர்நாதிபிரான், அடியார்க்கண்ணை ஆட்படுத்த விமலன், பெண்ணவர் போர் விரையார் பொழில் வேங்கடன் பார்த்துருக்கோமோ. அப்ப நிமலன்னா குற்றமற்றவன். என்ன சுவாமி, ஒரு பக்கம் பார்த்தா கண்ணனுக்கு ஏதோ பரிஞ்சு பேசுற மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் பார்க்க கம்சனை ஏதோ சுண்ணாம்பு தடவி பாக்குற மாதிரி இருக்கேன்னா. இல்ல, அதெல்லாம் இல்ல. கோபம் வந்தா 2 பேருக்கும் தோஷம் தானே. கண்ணனுக்கு கோபம் வந்தாலும் தோஷம்தான், கம்சனுக்கு கோபம் வந்தாலும் தோஷம் தானே. ஆனா கண்ணனுக்கு கோபம் வந்தா மட்டும் குணம்னு எடுத்துக்கிறார். அதே கம்சனுக்கு கோபம் வந்தா மாத்திரம் என்னது? கரைன்றது. கரைனா இப்ப 2 பேருக்கும் கோபம் தானே. அப்ப நிமலன் என்று கண்ணனையும் கரை என்று கம்சனையும் ஏன் சொல்லணும்? நிமலன் என்று கண்ணனையும்
கரை என்று கம்சனை ஏன் சொல்லணும்னா தன்னா பாத்துக்கோ, அவன் காய்ந்த காரணம் இல்லாமல், இதுதான் எக்ஸலண்டா இருக்கார். கம்சன் கோகுலவாசிகளை சிரமப்படுத்தினது ஒரு காரணமே இல்லை, எந்த காரணமும் இல்லை. இவன் காய்ந்தது, இவன் கண்ணன். கண்ணன் கம்சனை காய்ந்தது பாகவத அபச்சார காரணத்தால காய்ந்தான். அதே போல கம்சன் கோகுலவாசிகளை காய்ந்தானோ, அதுக்கு என்ன சுவாமி காரணம்? காரணமே இல்லை என்றார். என்ன காரணம்? காரணமே இல்லை என்றார். காரணம் இல்லாமல் கோபித்துக் கொண்டால் தப்பு. இதுக்குதான் அசக்கியாபச்சாரம் பேரு. சில பேர்லாம் சொல்லுவா, சுவாமி அவரை பார்த்தாலே பிடிக்கல சுவாமி, எனக்கு அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு வா. சரி சுவாமி, பார்த்தாலும் பிடிக்கல, ஒத்துக்கிறேன். என்ன காரணம் ஒண்ணு சொல்றேல? காரணம் தெரியல சுவாமி, ஆனா அதான் பிடிக்கல. எனக்கு காரணம் தெரியல, ஆனா பார்த்தா பிடிக்கலன்னா காரணம் இல்லாத ஒரு அபச்சாரம் பண்றாரு, அதுக்குதான் அசக்கிய அபச்சாரம் பேரு. பகவத் அபச்சாரம், பாகவத் அபச்சாரம், அசக்கிய அபச்சாரம், நானாவித அசக்கிய அபச்சாரம் இருக்கு. இப்ப அசக்கிய அபச்சாரம்னா எந்த விதமா காரணம் இல்லாம எனக்கு பிடிக்காம ஒருத்தர் ஒரு சமப்படுத்திட்டே இருக்க பாருங்க, அதுக்குதான் அசக்கிய அபச்சாரம் பேரு. அந்த அசக்கிய அபச்சாரம் பாகவத் அபச்சாரம். ஏன்னா அங்க இருக்கிற அத்தனை பேரும் பாகவதர்கள், அங்க இருக்கக்கூடிய பௌர ஜனங்கள் யாரு? அந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரும் பௌர ஜனங்களா இருக்கிறபடியால அவங்களுக்கு எல்லாம் இம்சிச்சாதான் இவருக்கு கண்ணனுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தை போக்கிக் கொள்வதற்காக தான் என்ன பண்ணா இவர் பூர்த்தமா அவர்களை காய்ந்தான் தெரிவிக்கிறார் இல்லையா? ஆக கற்றலை காய்ந்தான். காரணமே இல்லாமல் கோபப்பட்டான். காரணத்தோடு கோபப்பட்டதான் உண்டு. சில பேருக்கு பார்த்தா பிடிக்கல, எனக்கு வேண்டாம், அவ வேண்டாம் வேண்டாம் சொல்ல பாருங்க, அந்த மாதிரி பண்ணவே படாது, எப்பவுமே பண்ணப்படாது. அந்த மாதிரி பண்ணினா என்னன்னா அதுக்குதான் அசக்கிய அபச்சாரம் பேரு. இந்த அசக்கிய அபச்சாரம் எங்க வேணா கொண்டு போய் விடும். அது பிரதானமா என்ன பண்ணும்னா பாகவத அபச்சாரத்தை கொண்டு போய் விடும். அதனாலதான் யார்ட்டையும் கோச்சிக் கொள்ள வேண்டாம் ஒரு நிலை குருவாச்சாரியர் தெரிவிப்பதற்கு காரணமே இதுதான். என்ன காரணம்னா கோச்சிண்டாச்சுன்னா என்ன காரணம் தெரியாம நீ கோச்சிக்கிறியோனோ, காரணம் தெரியாம கோச்சிண்டாலே அது அசக்கிய அபச்சாரம், அது பெரிய அபச்சாரம். அது அந்த மாதிரி கம்சம் பண்ணிட்டாங்க. காரணமே தெரியல, காரணமே தெரியாம கோச்சுட்டாரோ, தெரியாம கோச்சுட்டபடியால இந்த அசக்கிய அபச்சாரம் இருக்கிறபடியாலே என்ன பண்ண அவனை கொண்டாள். கோகுலவாசில எந்த விதமான காரணம் இல்லையே, கோச்சுட்டாரோ, இதுக்குதான் அசக்கிய. அப்ப எப்படி சுவாமி கொண்ட? கண்ண மேல உட்காந்து கம்சன் மேல உட்காந்துட்டு இருக்கான். 18 படிக்கட்டுக்கு மேல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். கம்சன் உட்கார்ந்துட்டு இருக்கச்சே முதல்ல குவலையாப்பீடத்தை முடித்தான். இதெல்லாம் பார்த்தோம். முதல்ல குவலையாப்பீடத்தை முடித்தால் அடுத்தது முஷ்டிக சாடூரன் மல்லர்கள், மல்லாண்ட தென்தோல் மணிவண்ணான் பார்த்தோம். அந்த முஷ்டிக சாடூரர்கள் அவனை முடித்தான். அதுக்கப்புறம் வில்வியாகத்துக்காக வச்ச இடம் இருக்கு இல்லையா, வில்வியாகம், அந்த வில்வியாகத்துக்கு வச்ச இடத்துக்கு வந்துட்டு அங்க வந்து நம்ம கம்சன் உட்கார்ந்த இடம் அந்த இடம் தான். கம்சன் யார் தெரியுமா? அவருடைய தகப்பனார் பேரு உக்ரசேரன் பேர். அவருடைய தகப்பனார் பேர் உக்ரசேரன் பேரு. ஏன்னா அவனுக்கு கண்ணனாலே மேலே இருந்து கீழே இழுக்கப்பட்டான். கம்சன் மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். கண்ணனாலே மேலே இருந்து கீழே இழுத்தப்பட்டு குஞ்சு பிடித்து தலைமுடியை பிடிச்சு கம்சன் பண்ணினான். அப்பவே பிராணம் போயிடுச்சுனா சம்ஹாரம் பண்ணினான். சம்ஹாரம் பண்ணினானோட எவ்வளவு சிரமப்பட்டான் சுவாமி? எந்த சிரமமும் இல்லைன்னா, எந்த சிரமமும் இல்லை. கம்சனை கொல்லுவதற்கு கண்ணன் ஏதாவது சிரமப்பட்டானா? எந்த சிரமம் படல. அது என்னன்னா நரசிம்மன் எப்படி பண்ணானோ அதை போல பண்ணான்னு. இது வந்து வியாக்கியானத்தை எடுக்கிறார் யாரு? பெரியவாச்சன் பிள்ளை திருவங்கியாழ்வாருடைய பாசுரம். ஒரே விஷயம், இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். அதாவது என்கிறபடியே சம்ஹரித்த நிமலன் கல்மஷாரகிதன் முன்னுக்கு ஒரு மலம் இருந்து அத்தை போக்குப்படி என்று நைசர்கமானுகையை போக்கி ஏய பிரதீபன என்றபடி அன்றைக்கு கம்சனை கொள்ளுமளவும் மாதா பிதாக்களை சிறையிலே இருக்க கேட்டு பொறித்திருந்த துருவமலம் உண்டு. அவனை கொன்றது மாதா பிதாக்கள் சிறையில் நின்று விடுவித்த பின்பு நிர்மலமானு என்ன உமான். இது வரைக்கும் பார்த்துருவோம். அதாவது நரசிம்மனை இரண்ய கசுபை கொண்டாரோட நரசிம்மன் சமப்படாம கொண்டார். என்ன உன்னி சமம்? இது வந்து எங்க எடுத்திருக்கேன்னா கலியன் திருவங்கை ஆழ்வாடைய பாத்திரத்தை பெரியவாச்சல் எடுத்திருக்க. ஒரு சமமும் இல்லைன்னார். ஏன்னா சில பேர்லாம் ஒருத்தரை கொல்லணும்னு வச்சுக்கோ, தான் கொல்லமாட்டான், ஆளை விட்டு அனுப்ப கொள்வா, அல்லது ஏதோ ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டுதான் கொள்வார். பண்றா இல்லையா?
அந்த மாதிரி கண்ணன் கொண்டிருக்கானா? கிடையாது. ஆயுதத்தாலையும் கொள்ளவில்லை, ஆளை விட்டும் கொள்ளவில்லை. ஏன்னா ஆயுதத்தை வைத்துக் கொண்டு கொண்டு வந்தார் ராவன். என்ன பாத்துக்கோ, ராவன் ஆயுதத்தை. ஆனா நரசிம்ம பெருமாள் பண்ணதுன்னா ஆளை அனுப்பவே இல்லை. ஏன்னா ஆயுதமும் எடுத்துட்டார், ஒரு ஆயுதமும் கிடையாது. நரசிம்மன் இரண்யகசிபை கொண்ட பத்தி ஏதாவது ஆயுதம் இருந்ததா? ஒரு ஆயுதம் கிடையாது. அந்த ஆயுதம் எல்லாம் கொண்டிருக்காரோ. ஏன்னா ரொம்ப கோபம் நரசிம்மனுக்கு. ஏன்னா ஆசிரித விரோதி, பாகவதர்களுடைய விரோதி. அந்த விரோதிய ஆயுதத்தால் கொள்றதா? நானே கொள்ளணும். எத்தனை பாவம் பண்ணியிருக்கா பாகவதாள்கிட்ட. அந்த பாகவதாள்கிட்ட பாவம் எல்லாம் பண்ணியிருக்காரோ, நானே கொள்ளணும். அதுவும் எப்படி கொள்ளணும்? ஆயுதத்தை வைத்துக் கொள்ளணும், என் கையால கொள்ளணும். இதுதான் நரசிம்மனுக்கு உண்டான தன்மை. அதே தன்மைதான் யாருக்கு? கண்ணனுக்கு. கம்சனை ஆயுதத்தாலும் கொள்ளவில்லை, அதே போல ஆளை விட்டு கொள்ளவில்லை. சரி நீ போய் கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு. அதையும் சொல்லல. அதுல ஆசிரித விரோதியை என் கையால கொள்ளும். யாரெல்லாம் இதுக்கு நமக்கு இதுக்கெல்லாம் எங்க திருஷ்டாந்தம்னா, நாம நிர்பயோ நிர்பரோஸ்மி, தைரியமா இருக்கலாம். நமக்கு விரோதிகள் இருக்கால சுவாமி, ஏதாவது கட்டம் வந்துருமா, எனக்கு ஏதாவது வந்துருமானா அதை பத்தி கணிசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப அவன் பகவான் பிரார்த்திக்கிறவா அந்த விரோதியை போக்கிடுது. அது பிரார்த்தித்தான் நீ பிரபன்னன் இல்லைன்னு அர்த்தம். விரோதிக்கும் நன்மை பயத்தலும் என்கிற ஒரு சம்பிரதாயம் சம்பிரதாயம். விரோதிக்கும் நன்மை பயக்கக்கூடிய சம்பிரதாயம் தான் நம்முடைய சம்பிரதாயம். மித்திர பாவேன சம்பிராப்தம் நப்தஜேயம் கதஞ்சன தோஷோயத்தவி தச்சாது ததாபேத அகர்கித்தொண்டு, அதுதான் நம்முடைய சம்பிரதாயம். அப்படி இருக்க செய்து அப்ப ஆசிரித விரோதின்னு யார் நினைக்கிறா? கண்ணன் நினைக்கிறா, பகவான் நினைக்கிறாரு. பக்தர்களுக்கு விரோதம். பக்தானாம் தான் பிரகாசசே நதே ரூபம் நதே ஆகாரம். அவருடைய ரூபமாகட்டும் அவருடைய ஆகாரமாகட்டும் பக்தர்களுக்காக இருக்கு. கோபம் எப்படி நம்ம வரும்? தன் மேல எத்தனையோ அம்புகள் பட்டது, ராமன் மேல கோபமே வரல. ஹனுமான் மேல ஒரு அம்பு பட்டது, சுக்ரீவன் மேல ஒரு அம்பு பட்டது. உடனே கோபத்தை வரவைத்துக் கொண்டான் தெரிவிக்கிறார் வால்மீகி. இதுக்கு சொல்ல வந்தல. அப்ப பக்தர்கள் எடுத்த அத்தனை, அது பக்த வத்சலன்னு பேரு. அத்தனை வசலனா இருக்கணும். என் கையாலதான் வாழ கொள்ளணும், நானே கொள்ளணும். என் இருக்கிறதுக்காக கொண்டாடியா? எதற்காக இங்க எடுத்து காட்டுறேன்னா, கண்ணல் ஒவ்வொரு ஆயுதத்தை எடுத்து கம்சனை கொல்லவில்லை. ஆயுதத்தை எடுத்து கம்சனை கொல்லவில்லை. யாரையும் ஆள் அனுப்பல. அதான் ஆறு அனுப்பினான, ஆறு அனுப்பல, தானே கொண்டான். நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன். காய்ந்த நிமலன், நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன். நிமலனா தோஷமற்றவன், குற்றமில்லாதவன் அர்த்தம். இப்ப முன்னாடி தோஷம் இருந்து இப்ப தோஷத்தை போக்கி கொண்டான் அப்படின்னு இருக்கா சுவாமி. முன்னாடி தோஷம் இருந்தது சுவாமி கண்ணு. ஏன்னா நிமலன்னா குற்றமற்றவன், முன்னாடி குற்றம் இருந்தது, அந்த குற்றத்தை இப்ப போக்கி கொண்டான் அப்படின்னு சொல்லலாமாண்ணா? சுவாமி குற்றமே கிடையாது சுவாமி, எந்த குற்றம் கிடையாது. இயற்கையாகவே பகவான் தோஷமற்ற அகிலேய பிரத்யேக கல்யாணீக தானத்துவம். அடிக்கடி சுவாமி ராமானுஜர் தெரிவிப்பார், அவருக்கு தோஷமே கிடையவே கிடையாது அப்படி இருக்கச்சு. அதனாலேயே நிமலன், தோஷம் இல்லாதவன் நிமலன் அப்படின்னு இது ஒரு அர்த்தம். அப்ப நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன். நிமலன் தான் தோஷமற்றாத ஒரு அர்த்தம். அப்படி இல்ல, தோஷம் இருந்தது. தோஷம் இல்லைன்னு சொல்லல சுவாமி. கண்ணனுக்கு தோஷம் இருக்கா? இருக்கு. கண்ணனுக்கு தோஷம் இருக்கா சுவாமி? என்ன சுவாமி இந்த மாதிரி சொல்லலாம்? இருக்கு. என்ன தோஷம் கேட்கணும்னா, கண்ணனுக்கு முன்னாடி ஒரு குற்றம் இருந்தது, அந்த குற்றத்தை சரி பண்ணிட்டா அதனால நிமலன். நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன். முதல் வியாக்கியானம் என்ன? கண்ணனுக்கு தோஷமே கிடையாது, அகிலேய பிரத்யேக தோஷங்களுக்கு எதிர்த்தட்டாக இருப்பவன், தோஷமற்றவன், அதனால் நிமலன் முதல் அர்த்தம் சொன்னார். இரண்டாவது அர்த்தம் வச்சு இல்ல இல்ல தோஷம் இருக்கு, அந்த தோஷத்தை போக்கி கொண்டபடியாலே நிமலன் குற்றமற்றவன். என்ன சுவாமி தோஷம் இருந்தது, அந்த தோஷம் நிவர்த்தி கொண்டான்? ஆமா. ஏன்னா என்ன தோஷம் இருந்தது? ஒண்ணுமில்லாம 10 மாசம் 10 வருஷங்கள், 10 மாசமா 10 வருஷங்கள் 10 வருஷங்கள் மாதா பிதாக்களை ஜெயிலே வச்சிருந்தானு, சிறைச்சாலையில வச்சிருந்தானு. கண்ணன் பறந்தவனே தெரியும். வசுதேவர் என்ன தேவகி என்ன ரெண்டு பேரும் ஜெயில தான் இருந்தா, சிறைச்சாலையில தான் இருந்திருக்கா. அப்ப அப்பவே அவளை தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின்னு அப்பயே அவளுக்கு இருக்கக்கூடிய விலங்க வெட்டி இருக்கலாமோனோ, வெட்டலையோனோ, அது தோஷம் தானே. அந்த தோஷத்தை எப்ப போய்க்கிறான்? கம்சனை காய்ந்த பிறகு அந்த தோஷம் போயிடுத்தணும். அதனால நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன். அந்த நிமலன் ரெண்டாவது அர்த்தம் என்னது?
தோஷம் இருந்தது. அந்த தோஷத்தை 10 வருஷம் கழிச்சு சிறைச்சாலை போய் அவளை விடுவித்தாரணும். அதனால அந்த தோஷம் நிவர்த்தி கொண்டாரணும். இது ரெண்டாவது. இப்ப மூணாவது வியாக்கியானத்தில் தோஷமே இல்லாதவன். இந்த இடத்துல தோஷம் முதல்ல தோஷம் இல்லாதவன் சொன்னார். மூணு இப்ப பாருங்க, நல்ல ஆச்சரியமான வியாக்கியானம் இது. முதல்ல தோஷம் இல்லாதவன் சொன்னார், அது முதல் அர்த்தம். இரண்டாவது தோஷம் இருந்தது கழித்து கொண்டான், இரண்டாவது சொன்னார். மூணாவது கஞ்சனை காய்ந்தபடியால நிமலன் கிடையாது. நிமலன்னா தோஷமற்றவன். கஞ்சனை காய்ந்தபடியால் நிமலன் கிடையாது. என்னை எம்பெருமானாருக்கு ஆட்படுத்த நிமலன். ஆச்சரியமான அர்த்தம். இந்த அர்த்தம் தான் ரொம்ப முக்கியமான அர்த்தம். திருவரங்கத்தை முதல்ல என்ன தெரிவிக்கிறான்னா, என்னை தனக்கு ஆட்படுத்திக் கொள்ளாமல் எம்பெருமானாருக்கு ஆட்படுத்திக் கொண்டாரோ அதான் நிபந்தனை. காய்ந்தபடியாலே நிமலன் அல்ல. இது என்ன பாருங்க, கஞ்சனை காய்ந்தபடியாலே நிமலன் அல்ல. இது முதல் நிலை. திருவடிகளுக்கு ஆட்படுத்திக் கொள்ளாமல் தன் திருவடிகளுக்கு, கண்ணில் தன் திருவடிகளுக்கு ஆட்படுத்திக் கொள்ளாமல் அடியவரான எம்பெருமானார் திருவடிக்கு ஆட்படுத்தினார் அல்லவா, அதனால் குற்றமற்றவன். பகவான் குற்றமற்றவன் எதனால்னா, தன்னை தன் திருவடிகளுக்கு ஆட்படுத்திக் கொண்டால் குற்றம் உடையவனாம். அவர் திருவடிக்கு தானே ஆட்படுத்தினா, அவர் திருவடிக்கு ஆட்படுத்திக் கொண்டால் குற்றம் உடையவன். தன் திருவடிக்கு ஆட்படுத்திக் கொள்ளாமல் தன்னுடைய அடியாருடைய திருவடிக்கு ஆட்படுத்தினானோ அதனால குற்றம் இல்லையா? என்ன சொல்ல, குற்றமே கிடையாது. அதனால இன்னும் ஆச்சரியப்படுறார் திருவரங்கத்தை. என்ன ஆச்சரியப்பட்டா, அடியார் அது மட்டும் இல்ல, என்ன கொண்டு போய் எங்க கொண்டு போய் சேர்த்திருக்கணும், தன் திருவடிக்கு முதல்ல ஆட்படுத்தி இருக்கணும். சாமானியமா பகவான் என்ன பண்ணார், நம்ம எங்கெங்கோ சுத்தின்னு இருக்கோம், சுத்தின்னு உடனே என்ன பண்ணாரு, அவர் கொண்டு நேரம் கொண்டு வந்து தன் திருவடியை என் திருவிடியை போட்டு பிடிச்சுக்கோ, சித்தே மனசு ஸ்வஸ்தஸ்தே சரீரே சத்தியோன்னரகா ஜாதிதாமே சுச்சிஸ்மத்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் பிரசஸ்மம் நியமானந்தோ காட்டபாஷான சன்னிமம் அகம் ஸ்வராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின்னு உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு தன் திருவடியை காட்டுறார். தன் திருவடியை காட்டினா திருவடியை பிடிச்சுக்கிறோம், சுவாஸ்துவம் தான். ஆனா தன் திருவடி காட்டினால் குற்றமுடியான அர்த்தம், தன் அடியாருடைய திருவடி காட்டினா குற்றமற்றவன் அர்த்தம். ஆனா இந்த இடத்துல அடியார் திருவடி யாரு? சுவாமி ராமானுஜன். அவர் திருவடிக்காக ஆட்படுத்தினார்னா கிடையாது. அடியார்க்கு அடியவனாக இருக்கக்கூடிய கூறத்தாழ்வார் திருவடிக்கு ஆட்படுத்தினான் இல்லையா, அந்த அளவுக்கு நிர்மலமான தன்மை யாரிடத்தில் என்று கண்டது கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு குற்றமற்றதான தன்மை யார்கிட்ட இருக்கு? கண்ணன்ட்ட இருக்கு. என்ன பண்ணிருக்கணும், தன் திருவடியில சேர்த்துருக்கணும், சேர்த்துக் கொள்ளலை. தன் அடியாரான ராமானுஜ திருவடியை சேர்த்துக் கொண்டிருக்கணும், சேர்த்துக் கொள்ளலை. தன் அடியாருக்கு அடியான கூறத்தாழ்வார் திருவடியை சேர்த்தாரானோ, அதான் கண்ணன் தன் திருவடி ஆட்படுத்தி இருக்கலாம், அல்லது எம்பெருமானார் திருவடிகளுக்காக ஆட்படுத்தி இருக்கலாம். அதையே விடுத்து அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியார் அடியோங்களை என்று அந்த பெருமை கொடுத்தது திருநெல்லியா. அது யாருக்கு? அது கண்ணனுக்கு தானே இருக்கு. அதனால அத்தனை ஆசை போலும். கண்ணனுக்கு எத்தனை ஆசைன்னா, அடியார் கடியார் 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 கொண்டு அந்த ஆசையா. அப்ப கூறத்தாழ்வார் திருவடிக்கு ஆட்படுத்தினான் இல்லையா, அதனால நிமலன். அதனால நிமலன். இந்த பாருங்க, நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன். நிமலன்னா குற்றமற்றவன். இப்ப முதல்ல கம்சனை கொன்றபடியாலும் குற்றமற்றவன் முதல் அர்த்தம். இல்ல இல்ல, அப்ப குற்றமே இல்லை, குற்றமே இல்லை, கம்சனை கொன்றபடியாலும் குற்றமற்றவன் என்றாரு. இரண்டாவது குற்றம் இருந்தது, அந்த குற்றத்தை நிவர்த்தி பண்ணிட்டார். இது மாதா பிதாக்களுடைய சிறைச்சாலையை வெட்டினார் இல்லையா, அவருடைய சங்கிலியை வெட்டினார் இல்லையா, அதனால குற்றமற்றவன். இப்ப மூணாவது என்ன கொண்டு போய் அடியார்க்கு ஆட்படுத்தாமல் அடியார்க்கு ஆட்படுத்தினான் இல்லையா, அதனால குற்றமற்றவன். அதாவது இந்த சம்பிரதாயமே பகவானே யாருக்கு கொண்டு போய் சேர்க்கிறான்னா, பாகவதம் கொண்டு போய் கேட்கிறான். அதனாலதான் 3 கைங்கரியம் உண்டு. பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம். கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேங்க. ஸ்ரீவச்சன எடுக்கப்பட்டிருக்கு. பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், அது என்ன கைங்கரியம்? பாகவத கைங்கரியம் பண்றோம், அது என்ன கைங்கரியம்? ஆச்சாரிய கைங்கரியம் பண்றோம், அது என்ன கைங்கரியம்? பகவத் கைங்கரியம் தான் ஆச்சாரிய கைங்கரியம். அதே நல்ல பாருங்க, பாகவத கைங்கரியம் தான் பகவத் கைங்கரியம். அதே நல்லா பாத்துக்கோ, பகவத் கைங்கரியம் தான் மறுபடியும் சொல்றேன் ஆச்சாரிய கைங்கரியம். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்க, அதுக்கு ஆச்சாரிய கைங்கரியம் பேரு.
பாகவதால கைங்கரியம் பண்ண வச்சுக்க அது பகவத் கைங்கரியம் பேரு. ஆச்சாரன் கைங்கரியம் பண்ணிருக்க அது பாகவத கைங்கரியம் பேரு. எப்படி சுவாமி அவளுக்கு பண்ண இவாளுக்கு பண்ண அர்த்தமாக வேண்டா? அப்படி நேரம் பகவான்கிட்ட போறேன், சுவாமி தேவர் கைங்கரியம் பண்ணலான்னு இருக்கேன். அவன் என்ன பண்ணா, எனக்கு வேண்டாம். நிறைய பேர் இருக்கா, காத்துட்டு இருக்கா, லட்சோப லட்சமே காத்துட்டு இருக்காங்க. அது பாகவதா இருக்கா பாருங்க, அந்த பாகவதால் கைங்கரியம் பண்ணுன்றோம். நேரம் அந்த பாகவதம் போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அந்த பாகவதால் கைங்கரியம் பண்றோமோ, அந்த கைங்கரியம் பாகவத கைங்கரியம் தானே இல்லேன்ட்டாரு. ஏன் சுவாமி? அது பகவத் கைங்கரியம். பகவான் நியமிக்க அந்த நியமனான குணமாக நான் பாகவத கைங்கரியம் பண்றேன். அப்ப அது பகவத் கைங்கரியம். அதனால்தான் நம் சம்பிரதாயத்துல ததியாராதனை வச்சுட்டு இருக்க மாட்டோம். நம்ம இதுக்கு போற மாட்டோம், மேல்கொண்ட போய் 10 நாள் 4000 செவ்வாய்க்காலம் பண்ற மாட்டோம், ததியாராதனை கைங்கரியம். அதெல்லாம் என்ன சுவாமின்னா பகவத் கைங்கரியம் தான். ஆனா பேரு பாகவத கைங்கரியம் தான் பண்றோம். ஆனா பகவத் கைங்கரியம் பேரு பாகவத கைங்கரியம் தான். யாருக்கு பண்றோம் கைங்கரியம்? பாகவதாளுக்கு தான் பண்றோம். அது பாகவத பண்ண எப்படி சொல்லி பகவான் நியமனம் பண்ணக்கூடிய கைங்கரியம் பகவத் கைங்கரியம். அதே போல ஆச்சாரிய கைங்கரியம் பண்றோம். ஆச்சாரனுக்கு பாகவதால் நியமனம் பண்ண ஆச்சார கைங்கரியம் பண்றோம், அது பாகவத கைங்கரியம். ஆச்சாரிய நியமனம் பண்ணாரு, எனக்கு பண்ணாத நேர பகவானுக்கு பண்ணினாரு. அப்ப பகவானுக்கு போய் பண்றோம், அது ஆச்சாரிய கைங்கரியம். அததான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், அது ஆச்சாரிய கைங்கரியம் ஆறுது. பாகவதால கைங்கரியம் பண்ணணும், அது பாகவத கைங்கரியம் ஆறுது. ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணணும், அது பாகவத கைங்கரியம். இது ஒரு சுத்து, இது ஒரு சுத்தி இருக்கு இல்லையா? இந்த சுத்து பிரகாரம் வந்துட்டு இருக்கு. இந்த சுத்து பிரகாரம் வந்து இருக்கு. அதான் அடியார்க்கென்று ஆட்படுத்த விமலன் என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் விமலன் குற்றமற்றவன். கண்ணனுக்கு என்ன குற்றம் இல்லைன்னா, என்ன கொண்டு போய் எம்பெருமானாருடைய திருவடியிலையும் சேர்க்காம அடியார் 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 தம்மடியார் அடியார் தமக்கடியார்னு கொண்டு போய் சேர்த்தாரணும். அதனால குற்றமற்றவன். நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன். அடுத்து அடுத்து நங்கள் பஞ்சித் திருவடி பின்னதன் காலனல். நங்கள் பஞ்சித் திருவடி பின்னதன் உபாய உபய ஐக்கியம் கன்னடத்தில் உண்டு என்று காட்ட 2 வார்த்தை அமைத்தார். உபாய உபேய ஐக்கியம், பகவானை அடைவது அவன் திருவடியாலே, அடைந்த பின் அனுபவத்தை கொடுப்பது அவன் திருவடி பலத்தாலே. இதான் உபாயம். அப்படின்னா புருஷார்த்தம் அவன் திருவடியே. அந்த புருஷார்த்தை பெறுவதற்குண்டான வழி அவன் திருவடியே. அந்த உபாய உபய ஐக்கியம் தெரிவிக்கிறான் இல்லையா? அப்படி இருக்கச்சு 2வது அவன் திருவடியே பஞ்சு போல இருக்கு. அவன் திருவடி இந்த கடினமான கோவில் ஒன்றும் இல்லை, அவன் திருவடியே பஞ்சு போல இருக்கு, பகவான் திருவடி. அப்ப பிராட்டி திருவடி எப்படி என்ன தெரியாது? நங்கள் பஞ்சு திருவடி பின்னதன் காதலல். நங்கள் பஞ்சு திருவடி பின்னதன் காதலல். பிராட்டி திருவடி எப்படி சுவாமி இருக்கும்? பஞ்சு போல இருக்கு. அவள் திருவடி கடினமான பூமியில வச்சா திருவடி தாங்காது. அப்படின்றதுக்காக என்ன பண்றா? நம்ம பஞ்சம் விரிக்கிறோமா, அதன் பேர் நடக்கிறா. சில பேர்லாம் சில திவிதேசம்லாம் போனா நடபாவாடை பண்ணுவா. நீங்க பாத்தீர்கள? திருவல்லிக்கேட்டி வந்தேன்னா சில பத்தி உலாத்தல்னு பேரு. பிரம்மோத்சவ காலத்துல நரசிம்மருடைய பிரம்மோத்சவம் ஆகட்டும், அதே போல பார்சாவுடைய பிரம்மோத்சவம் ஆகட்டும், அதுக்கு பத்தி உலாத்தல் சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு அப்படி புறப்பாடாயி 5:05 5:30 புறப்பாடாயி 7 மணிக்குள்ள அந்த பத்தி உலாத்தல் நடக்கும். அந்த பத்தி உலாத்தல் நடக்கும்போது கீழே நடபாவாடை போடுவா, கீழே ஒரு வஸ்திரத்தை சாத்துவா. அதுதான் பஞ்சு திருவடி. அந்த பெருமாவுடைய திருவடி அதில் பட்டு கொடுத்தோம்னா என்ன சுவாமி? கூசி பிடிக்க பல்லடி. அந்த திருவடிக்கு என்ன ஆகுமோன்றதுக்குன்னா அந்த நடபாவாடை போடுறாலும். அதே போல இங்க என்ன பண்ண கீழே போட காணுத பஞ்சு திருவடி. ஆத்த பஞ்சு விரித்தான் மேல காலை வைக்கிறான் இல்லையா பகவான், அவனுக்கோ இது என்னால் பிராட்டிக்கு என்ன பண்ணலாம்? பகவானுக்கே பஞ்சு திருவடி எப்படின்னு வச்சாச்சுன்னா பிராட்டி கேட்கணுமா? இன்னும் அந்த பஞ்சு திருவடி பின்னதன் காதல். அதுதான் பஞ்சு திருவடி பிள்ளை. பிள்ளைல நப்பிள்ளை, நப்பின்னுடைய காதலன். அந்த நப்பின்னை காதலனா இருக்கார் இல்லையா? இதைத்தான் திருவனந்தபுரம் தெரிவிக்கிறார். ஈஸ்வரன் நான் எத்தனை பாவம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? திருவரங்கத்தை தெரிவிக்கிறார். நான் எத்தனை பாவம் பண்ணியிருக்கேன், பகவான் என்னை கொல்லும் அளவுக்கு நான் பாவம் பண்ணியிருக்கேன். இவனை பார்த்தவனே சுவாமி இவரை கொன்னே தரணும், அத்தனை பாவம் பண்ணியிருக்கேன், அத்தனை நான் பாவம் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த பகவானை கூட என்னை கொல்ற அளவுக்கு பாவம் பண்ணியிருக்கேன். ஆனா அத்தனையும் அந்த பாவத்தை எல்லாம் ஒண்ணுமில்லாம பண்ணி நம்மளோட பகவானோட சேர்த்து வைக்கிற யாரு இருக்கா? விராட்டி இருக்கணும். அந்த நப்பினை, அந்த நப்பீடு தானே நம்முடைய இவ்வளவு தூரம் தவறுகளை இறந்த அடிய இடத்துல கோபப்படாமல் இருக்க
பொறுப்பிக்கிறாள் பிராட்டி. காந்தஸ்தே புருஷோத்தமகா படிபதி செய்ய ஆசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரகா. நங்கள் பஞ்சி திருவடி பின்னதன் காதலன். அந்த நப்பின்ன பிராட்டுடைய திருவடி எப்படின்னா பஞ்சி திருவடி. அப்படிப்பட்ட பஞ்சி திருவடியா இருக்கு இல்லையா, அந்த பிராட்டி என்ன பண்றா, எத்தனை குற்றங்கள் நான் பண்ணிருக்கேன், பகவான் என்ன பார்த்தாலே உடனே இவனை சம்சாரத்தை தள்ளியே ஆகணும், இனிமே இவனுக்கு எந்த வாழ்க்கையும் கிடையாது என்கிற அளவுக்கு தள்ளும்படியான அளவுக்கு நான் பாபத்தை பண்ணிருக்கேன். அப்படி இருந்தும் எனக்காக சிபாரிசு பண்ணி எனக்காக பேச்சு வைத்து பொறுப்பிக்க வைக்கிறாள் இல்லையா பிராட்டி. அதாவது ஆக பிராட்டி இருப்பது நமக்காக. அப்ப நங்கள் பஞ்சு திருவடி பெண்ணதன் காரணம் பிராட்டி இருப்பது நமக்காக. எப்படி சுவாமி இருப்பா, நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ அனபாயினி நித்யாயன பாயினி நிரவத்யாம் தேவதேவ சிம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யா அனன்ய சரணகா சரணவகம் பிரபக்தியும் தெரிவிக்கிறார் இல்லையா சுவாமி ராமானுஜர். அப்ப பிராட்டி இருப்பதை நமக்காக விடாம பகவான் எப்பப்பெல்லாம் அவதாரம் பண்றாலோ கூடைய அவரும் எந்த அவதாரம். நித்திய வேஷா ஜெகன் விஷ்ணு அனபாயின, அவனை விட்டு பிரிவதே கிடையாது. அகலையில் இறைவன் அலர்மேல் வந்து உடைமகா தெரிவிக்கிற பிரிவு என்பதே கிடையாது இல்லையா. அதனால விடாம அவதாரம் பண்ணது எதனால, நமக்காக தான் சுவாமி. சரி, இவள் பண்ணின அபராதங்கள் பொறுப்பிப்பதற்காக, இவன் பண்ண அவதாரங்களை பொறுப்பிப்பதற்காக. அது எங்க சுவாமி இருக்கிற, நங்கள் பஞ்சி திருவடி பெண்ணதன் காதலல். நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலல் நங்கள் பஞ்சி திருவடி, என்னுடைய எனக்காக அர்த்தம். அப்ப நங்கள் என்கிற சப்தத்திற்கு ஆசிரியர்களுக்காக இருக்கிறாள் நப்பின விராட்டி. நப்பின்னங்காய் திருவேற்றுயிலாய் அப்படின்னு தெரிவிக்கிறாளே. சுருக்கமா சரித்திரத்தை பார்ப்போம். கும்பன் 7 ரிஷபங்களை வச்சுட்டு இருந்தான். ரிஷபங்கள்னா காலமாடு 7 காலமாடு வச்சுட்டு இருந்தான். நப்பின பிராட்டி திருமணம் புரிய கன்யா சுல்கமாக கண்ணன் 7 ரிஷபங்களை அடிக்கிறான்னு சரித்திரம் இருக்கு இல்லையா. பராபரம் எய்தமாயம் வந்தது இவ விஷயத்துல, வாலி விஷயத்துல. அது 7 ரிஷபங்களை அடைக்கிறார். 7 ரிஷபங்களை அடைக்கிறா இல்லையா, அடைக்கிதான் கல்யாணம் பண்ணிட்டான் சரித்திரம். இதுல ஆழ்வார் சுவாமி ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, ஸ்ரீதேவி பிராட்டி என்ன பண்ணுவா, பூதேவி பிராட்டி என்ன பண்ணுவா, நீலாதேவி நாச்சியார் என்ன பண்ணுவா. இப்ப நம்ம போறோம் 3 பிராட்டி இருக்கா, திருமகள் மண்மகள் ஆயர் மணமகள் என்னிவர் மூவராலும் உலகமும் ஒன்றே அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். இப்ப ஸ்ரீதேவி நாச்சியார் என்ன பண்ணுவான்னா, நாம எத்தனை 1 2 பாபம் கூட்டத்தையே வச்சுட்டு இருக்கோம். நம்ம நேரம் கிட்டக்க போறோம், கிட்டக்க போனா பிராட்டி திருவிடி பத்திரம் உடனே அவன் நேரம் பெருமாட்ட போறா. பெருமாட்ட போன இத்தனை பாவம் பண்ணியிருக்கான், அவனை அங்கீகாரம் பண்ணணுமா, நீ இன்னும் பேசிட்டே இருக்கிறேன். பிராட்டி பாட்டி கேட்கறான் பகவான், அங்கீகாரம் பண்ணணும். இப்ப வரச்சே வராம சாமம் தானா, எத்தனை பாபத்தை பண்ணிட்டு வந்திருக்கான், கிடையாது, போ 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 போ, அதனால அவனை தள்ளிடு அப்படின்னு சொல்றச்சே. அப்ப சொல்றான், பாபம் பண்ணாதவா யாரு, பாபம் பண்ணாதவ யாரு. பிராட்டி பேசுறா, ஸ்ரீதேவி நாச்சியார் பேசுறா, பாபம் பண்ணாதவ யாரு. உனக்கு பாபம் பண்ணாதவதான் கிடைக்கணும்னா ஒருத்தரும் கிடைக்க மாட்டான், கிடைக்கவே மாட்டான். நீர் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் கிடையாது. ஒருத்தரும் கிடைக்க மாட்டார். ராமானுஜர் கிடைப்பார், ஆந்த நாதமணிகள் கிடைப்பார், ஆலவந்தார் கிடைக்கலாமே தவிர மற்றவெல்லாம் கிடைக்க மாட்டான். அப்படி இருக்கச்சது பாபம் பண்ணாதவர்கள் கிடைக்கிறாரு. ரெண்டாவது, உனக்கு வாத்சல்யன்னு ஒரு குணம் இருக்கு. அந்த குணத்தை ஆட்ட கணக்கு கட்ட போற. வாஸ்தல என்ன, தப்பு பண்ணா அந்த தப்பையே போக்கியமாக கொள்ளக்கூடிய தன்மை வசத்தின் பக்கத்திலே கண்டிருக்குமா போலே நம்முடைய குற்றத்தையே போக்கியமாக கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணும். அந்த குணத்தை யார்ட்ட காட்டுவ, குற்றமே இல்ல சுவாமி, அவட்ட அந்த குணத்தை காட்ட முடியுமா. இப்ப இவன்ட்ட குற்றம் இருக்கணும், அந்த குணத்தை காட்டிவிடு அப்படி என்னென்ன பேசணுமோ பேசுவா. ஆனா இவ குற்றத்தை ஒத்துக்கிறா, குற்றத்தை ஒத்துண்டு இவனை நீ அங்கீகாரம் பண்ணணும்னு யாரு, ஸ்ரீதேவி நாச்சியார் பிரார்த்திக்கிறா பகவான்கிட்ட. ஸ்ரீதேவி நாச்சியார் இவர் என்ன பண்ண, வலது பக்கம் இருக்கார். ஸ்ரீதேவி நாச்சியார் வலது பக்கம் இருக்கார், வலது பக்கம் பாக்குறா பெருமாள். அப்ப இந்த வார்த்தை சொன்னா, இவன் எப்பவுமே இப்படிதான் பேசுவா, இவ வார்த்தை கேட்கப்படாது. பூதேவி நாச்சியார் இருக்காளோ அவ சரியா சொல்லுவா, இவ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா, இவ சரியா சொல்ல மாட்டான்னு இந்த பக்கம் இடது பக்கம் திரும்புறான். இடது பக்கம் திரும்பி நீ சரியா சொல்லு, அவ தப்பா சொல்லியிருக்காளோ, ஆமா பூஜைநாத் வச்சுட்டா, ஆமா தப்பா சொல்லியிருக்கா, என்ன தப்பு தெரியுமா, என்ன தப்பு பண்ணிட்டானா, இல்ல இல்ல தப்பா சொல்லிட்டா, அவ்வளவுதான் பார், அவெல்லாம் தப்பு பண்ணிருக்கா, அவளை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காளே, அதெல்லாம் தப்பு தானே. ஆமா ஸ்ரீதேவி நாச்சியார் தப்பா சொல்லிட்டா அப்படின்னு பூதேவி நாச்சியார் சொல்றா. இந்த மாதிரி உண்டு உண்டு.
என்ன தப்புன்னு கேட்கணும் போனோம். என்ன தப்புன்னா அவன் குற்றம் பண்ணான்னு ஒத்துண்டு குற்றம் பண்ணான்னு ஒத்துக்கிறானோ அதுதான் தப்பு. அவன் குற்றமே பண்ணலையே. சொல்றது யாரு? பூதி பூமி பிராட்டி. இதான் ஆண்டாள். ஸ்ரீதேவி நாச்சியார தேவல. நான் பண்ணின குற்றத்தை ஒத்துண்டு இருந்தாலும் நீ சபிக்கணும், நீ மன்னிக்கணும்னு உன்ட பிரார்த்திக்கிறான். ஆனா பூதேவி நாச்சியார சொல்றேன்னா குற்றமே பண்ணலையே, நீ இன்னும் குற்றம் பண்ணினான்னு சொல்லிட்டு இருக்கிய. குற்றமே பண்ணலையே, குற்றம் பண்ணாதவள்கிட்ட போய் குற்றத்தை பார்த்துட்டு இருக்கிய. தப்பு உங்ககிட்ட தான் இருக்கு, குற்றம் உங்ககிட்ட இருக்கு, அந்த व्यक्ति கிட்ட இல்ல, அந்த ஜீவாத்மாட்டு குற்றம் இல்ல, குற்றம் உன்னிடத்துல தான் இருக்கு. குற்றமே இல்லாத ஒருத்தரை குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கே, அதுதான் உன் குற்றம் அப்படின்னு சொன்னா இதுக்கு இவளே கவலை போல் இருக்கு. இவன் இவ்வளவு மோசமா இருக்கா அப்படி எட்டி பாக்குறான். லீலாதேவி நாச்சியார் நீ சொல்லு, இவன் 2 பேரும் தப்பா சொல்லிட்டான். ஒருத்தி என்ன சொன்னா, குற்றம் பண்ணிட்டு ஒத்துண்டா, ஒத்துண்டு அந்த குற்றத்தை மன்னிச்சுன்னு சொன்னா அவ தேவையில்ல. இவன் என்ன சொல்ற, குற்றமே பண்ணலேன்னு சொன்னா. நீ என்ன சொல்ற, இப்ப அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அதை நீ சொல்லனா வாஸ்துவம் தான். இப்ப தப்பு 2 பேரும் சொன்னது தப்புதான். லீலாதேவி நாச்சியார் 2 பேரும் சொன்னது தப்புன்னா என்ன தப்புன்னா, ஒண்ணுமில்ல, பூமி பிராட்டி குற்றத்தை ஒத்துக்கல, குற்றமே பண்ணலன்னா. ஸ்ரீதேவி நாச்சியார் குற்றம் பண்ணிட ஒத்துருக்கா, 2மே தப்புன்னா. லோகத்துல குற்றம்னு ஒண்ணு இருக்கா? குற்றமே இல்லையே. இதுக்கு இவ 2 பேருமே தேவையில்ல. இவளாவது குற்றத்தை ஒத்துருக்கா ஸ்ரீதேவி நாச்சியார், 2வது குற்றத்தை ஒத்துண்டு இவன் பண்ணலன்னு சொல்லிட்டா அவன் குற்றத்தையே ஒத்துக்கல. லோகத்துல குற்றம் ஒண்ணே கிடையாது அப்படின்னு. இதான் நப்பின்னை பிராட்டிக்கு கூடிய தன்மை. அதான் நங்கள் பஞ்சி திருவடி பின்னை தன் காதலன். நங்கள் பஞ்சி திருவடி பின்னை தன் காதலன் தெரிவிக்கிற ஸ்ரீதேவி நாச்சியார். அப்ப பூதேவி சீற்றத்தை குறைப்பதை பொறுக்க வைக்கிறாங்க இல்லையா. லீலாதேவி என்ன பண்ணுவாள்னா அதை வளர்க்க பண்றா இல்லையா. தன்னை அழகி அவன் என்ன பண்றான், தன்னை அழகா காட்டி தன்னை அவனிடத்து தன்னுடைய அழகிலே ஆழங்கால் படுக்க வைத்து என்ன பண்றான்னா, ஒரு குற்றமும் இவன் பண்ணவே இல்லை, குற்றமே இல்லையேன்னு பண்ணி வைக்கிறா இல்லையா. இதான் நப்பின்னை பிராட்டிக்கு இருக்கக்கூடியதான் லீலாதேவி நாச்சியார் அப்படின்னு. அப்ப லீலாதேவி என்ன பண்ணுவாள்னா அதை பார்க்க பண்ணுவார், நல்லா வளர்த்து கொடுப்பா. இவன் அந்த ஜீவாத்மா மேல மேன்மேலும் 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 அவன் மேல ஒரு ஆழங்கால் படுத்தக்கூடிய ஒரு நிலையிலும் வளர்க்கப்படுவார். அது மட்டும் இல்ல, இவருக்கு என்ன, இந்த இவருடைய அழகு இருக்கணும். லீலாதேவி நாச்சியார் அந்த லீலாதேவி நாச்சியார் அழகுல அவன் நல்லா மயங்கி வச்சிருவான். மயங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா அந்த மயக்கத்திலே நமகாரியத்தை பண்ணிடுவான். நம்ம எத்தனை இதனால்தான் பிராட்டுடைய நிழல்ல தான் ஒதுக்கணும். இவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான். இவர்கள் தெரிவிக்கிறார், இவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்ய. அது காரியம் செய்யாது, அவர்கிட்ட தப்பு இல்லை, தப்பு நம்மகிட்ட இருக்கு. அத்தனை பாபிஷ்டா நம்ம இருக்கோம். இது திருவரங்கதான் தெரிவிக்கிறாரு. அத்தனை தூரம் பாபிஷ்டனா இருக்கிறபடியாலே லீலாதேவி நாச்சியார் தான் புரிப்பிக்கிறா இல்லையா. ஆஹா, இதத்தான் தயாசதகன்னு ஒரு ஆச்சரியமான ஒரு இது வேதாந்த பண்ணியிருக்காரு. அதுல தெரிவிக்கிறாரு, இந்த மாதிரி லீலாதேவி இடையழகு, அதே போல கண்வீச்சு போக வீச்சு, இடையழக காட்டுறாளாம், கண்ணழக காட்டுறாளாம், போகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணழக காட்டலாம். இதை காட்டி 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 தன் வசப்படுத்தி கொண்டு என்ன பண்றான்னா ஸ்ரீனிவாச அனுகம்பான்னு தெரிவிக்கிறார். தன் பேர்ல பிரதிபாதிக்க வேண்டும் அவருடைய போகத்தாலே நமக்கு நல்லதை பண்றலாம். அவ போகத்தை கொடுப்பது நம்முடைய நன்மைக்காக, பக்த தோஷங்களை அவன் பார்ப்பதே கிடையாது. ஏன்னா லீலாதேவி நாச்சியாருடைய அனுகிரகத்தாலே, லீலாதேவி நாச்சியோட அழகாலே அதுல மயங்க வரான்னா அவருக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சாலும் எதுக்காக பண்றா, அந்த பிரஜைகளுக்காக தான் இவ்வளவு பண்றான் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. ஆக சீனிவாசன் பக்த தோஷங்களை பார்க்காமல் இருப்பதே எதற்குன்னா லீலாதேவியின் போகத்தில் கட்டுப்பட்டு பார்க்காமல் இருக்கிறார். நல்லா பாருங்க, நாமே ஒரு பெரிய ஏதோ ஒரு வஸ்து, அந்த வஸ்துவே நமக்கு மனசு எடுத்துன்னு வச்சுக்கோ. மனசு எடுத்துனா யாரும் என்ன கேட்டாலும் பண்ணுங்க 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 அப்படின்னு. ஏன்னா இவாளுக்கு நீ இடையூறா இருக்கிறதுக்கு பண்ணு சொல்லிடுவோம். அதே போல லீலாதேவி நாச்சியோட அழகுல மயங்கி நம்மளை பூர்த்தி அங்கீகாரம் பண்றானோ. அப்ப அவட நடக்கக்கூடிய நிலையே இருக்கிறியா, லீலாதேவி என்னை ரட்சிக்கட்டும் என்கிறார் சுவாமி. அந்த லீலாதேவி நாச்சியார் என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். நங்கள் பஞ்சி திருவடி பின்னதன் காதலர். ஒரு சின்ன கதை. என்ன கதைன்னா, நப்பின்ன விராட்டி 7 ரிஷபங்கள் வச்சிருந்தார்.
அடக்கி கல்யாணம் பண்ணிட்டாரோன்னு. இப்ப கும்பன் யார் என்னன்னு சொல்றா பாருங்க. நமக்கு புரியாத ஒரு சம்பந்தத்தை சொல்றா பாருங்க. பிள்ளை கொஞ்சம் என்ன தெரிவிக்கிறான்னா, ஜனகராஜனுடைய பூமி இது. சுவாமி ஜனகராஜன் அது திரேதாயுகம்ல, இது 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 துவாபரயுகம் வச்சுன்னா ஜனகன்னா, ஜனகன்னு சீதையுடைய தகப்பனாருக்கு மட்டும் ஜனகன்னு பேர் இல்லை. இப்ப பாண்டிய மன்னன் சொல்ற மனு, மதுரைக்கு பாண்டிய மன்னன், அவன் தான் ராஜ்ய பரிபாலனை பண்ணியிருந்தான. பாண்டியர்கள் எத்தனை பேர் இருக்கா? குலோத்துங்க சோழனே, 1ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், 3ஆம் குலோத்துங்க சோழன், நிறைய பேர் இருக்கா. அதே போல ஜனகராஜன்னா அன்னைக்கு இருந்த ஜனகராஜன் இல்ல, அந்த வம்ச பாரம்பரியத்துல வந்த ஜனகராஜன் ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கார். அந்த ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ராஜ்யத்துல சில ராஜ்யம் இவரு கொடுத்திருக்கார். கும்பன், இந்த கும்பனுக்கு கொடுத்திருக்காரு இல்லையா, அது இடையர்கள், இடையர்களுக்கு தலை வந்தோம் கும்பல். அந்த கும்பனுக்கு அதை கொடுத்திருக்காச்சே. இது ஏன்னா இதுதான் கிருஷ்ணாவதாரத்துக்கும் ராமாவதாரம் இருக்கிற தொடர்பு. கிருஷ்ணா இந்த தொடர்பை வைத்துக் கொண்டுதான் மேல்கோட்டை எம்பெருமான் நல்லா படிச்சுக்கோ. அடிக்கடி இங்க மேல்கோட்டையே வருது. இந்த மேல்கோட்டை போறதுக்கு முன்னாடி நாளை இதோட கடைசி கலெக்ஷன் இருக்கட்டும். மேல்கோட்டை எம்பெருமான் செல்லப்பிள்ளை இருக்காரு இல்லையா, உற்சவர் எம்பெருமான், அவர் கண்ணனாலேயே ஆராதிக்கப்பட்டார், ராமனாலேயே ஆராதிக்கப்பட்டார் அந்த பெருமாள். அப்ப கிருஷ்ணாவதாரத்துக்கு அவர் உண்டு, ராமாவதாரம் உண்டு. எப்படி சுவாமி வந்திருக்கும்? ராமாவதாரம் திரேதாயுகமாச்சே வந்திருக்குன்னா, ராமாவதாரத்திலே இடையர்கள் உண்டு. அந்த இடையர்களுக்கு செய்யற ராஜ்யத்தை கொடுத்து அவளுக்கு தானம் கொடுக்கும் போது இந்த பெருமாளையும் தானம் கொடுத்திருக்காரு. அது மூலமா வந்துதான் கண்ணனும் அவரை ஆராதனை பண்ணியிருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதே போல ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் தொடர்பு இதுதான். ஜனகராஜனுடைய பூமி இடையர்கள் எல்லாம் இருந்திருக்கா. ஜனகராவுடைய பூமியில ஜனகன்னா அந்த ஜனகன் இல்ல, அந்த வம்ச பாரம்பரியத்துல வந்த ஜனகன், அது இடையர்களா இருந்திருக்கா. அப்ப கும்பன் ராஜ்யத்துல 7 ரிஷபங்கள் இருந்தது. 7 ரிஷபங்கள். கும்பன் யாரு? கும்பன் தான் மாமா இருக்கட்டும். அந்த 7 ரிஷபங்கள் இருந்ததா, அது என்ன பண்ணிட்டுனா ஊர் முழுவதும் போய் எல்லாரையும் நிறைய சமப்படுத்திட்டு இருக்கு அந்த ரிஷபங்கள். அந்த காலமாடு என்ன பண்றதுன்னா, அந்த எல்லாரையும் சமப்படுத்தி துன்பப்படுத்திட்டே இருக்கு. இப்ப ஜனகராஜன் அந்த இவருடைய ராஜ்யத்துலதான், யாருடைய ராஜ்யத்துல? கும்பனுடைய ராஜ்யத்துலதான் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு வேண்டாம், நமக்கே நம்ம ஸ்டேட் சென்ட்ரல் இருக்கு. ஸ்டேட்ல ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உடனே சென்ட்ரல் கேட்கறது. ஏன்னா அந்த சென்ட்ரலுடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் இவ இருக்கணும். ஆனா அந்த காலத்து அப்படி இல்லை, எல்லாமே சென்ட்ரல் தான். இப்ப ஒரு சிறிதெல்லாம் ஸ்டேட்டுக்கு உண்டு, ஆனா அப்ப அப்படி கிடையாது. கும்பனுக்கு ஏதோ கொடுத்திருக்காத தவிர இடையர்களுக்கு எல்லாமே அவர் விருப்பப்படிதான் பண்ணியாகணும். அப்ப ஜனகராஜ் விருப்பப்படி பண்றச்சு. இந்த கும்பனுக்கு கொடுத்த ராஜ்யத்துல 7 ரிஷபங்களால நிறைய சமங்கள் வந்துடுத்து ஜனங்களுக்கு. சமங்கள் வந்த உடனே ஜனகரா மகாராஜா என்ன சொல்றாருன்னா, கும்பனை பார்த்து, நீ அந்த 7 ரிஷபங்கள் இருக்கணும், அதை அடக்கலையா இல்லையா? நீ அடக்கலைன்னா உன்னுடைய ராஜ்யத்தை நான் பறித்து விடுவேன். நல்லா பாத்துக்கோ, இந்த கதையை நல்லா கேட்டுக்கோ. இந்த கதை நமக்கு தெரியவே தெரியாது. உன்னுடைய ராஜ்யத்தை நான் பறித்து விடுவேன் என்று ஒரு ஆணையிடுறார். என்னன்னா பிரியல, 7 ரிஷபத்தை அடக்கிறது யாரு அடக்கிறதுன்னா, அப்பதான் என்ன பண்றாருன்னா, அப்ப அவரு ஒரு யுக்தி கொடுக்கிறாரு ஜனக மகாராஜா கிட்ட. இந்த கும்பன் ஒரு யுக்தி கொடுக்கிறாரு. ஒண்ணுமில்ல சுவாமி ராஜா, எனக்கு இந்த நப்பின்னு ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணுக்கு கன்யா சுல்கமாக இந்த 7 ரிஷபங்களை யார் அடக்குகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பெண்ணை கொடுக்கிறேன் அப்படின்னு நான் கன்யா சுல்க பிரஜைக்க பண்ணியிருக்கேன். அதனால யாரா ஒருத்தர் வருவா, வந்து அதை அடக்குவா, அதனால அது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த கதையே அதனாலதான் ஏற்பட்டது. ஏன்னா அந்த ரிஷபங்கள் அந்த ராஜ்ய பரிபாலத்துல நிறைய சமங்கள் கொடுக்கறது ஜனங்களுக்கு சமங்கள் கொடுக்க முடியாது. அங்க பெரிய ராஜா என்ன பண்ண, ஜனக மகாராஜா உடனே கும்பனை வெய்ய ஆரம்பிக்கிறாரு. உன்னுடைய ராஜ்யத்துலதான் நடந்துட்டு இருக்கு, நீ நடத்துறியா இல்லைன்னா உன் ராஜ்யத்தை பறித்து விடட்டவா என்று கேட்கும் போது, இல்ல என் பெண்ணு நப்பின்னைக்கு கன்யா சுல்கமாக 7 ரிஷபங்களை யார் அடக்குகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பெண்ணை கல்வி விவாகம் பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே கும்பன் பதில் சொல்றான், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண யார் வருகிறானோ அவனே செய்வார் என்று ரிஷபங்க சொன்ன உடனே, இப்ப கிருஷ்ணனுக்கு கும்பன் மாமா, இடையனுக்கு இடையன் மாமா தானே? ஆமா கரெக்ட், மாமா. அதனால நப்பின்னைக்காக எல்லாத்தையும் முடிச்சான்னு கண்ணன். அப்பதான் நப்பின்னைக்காக 7 ரிஷபங்கள். அதனால்தான் பின்னை தன் காதலல் நங்கள்
பஞ்சி திருவடி பின்னை தன் காதலன். காதலன் தெரிவிக்கிற காதலன் இது எங்க தெரியுதுன்னா, ரிஷபங்களை முடிச்சாரணும். பலவே உலகின் முதலாய வானோர் இறையை அறிவினையேன் களவே வெண்ணை தொடுவின்ற கல்வாய் என்பன் பின்னையும் தலவே முறுவல் பின்னைக்காய் வல்லார் ஆயர் தலைவனாய். பின்னைக்காய் வல்லாராயர் தலைவனாய்னு திருவாய்மொழி பாசுறது. இளவேர் ஏழும் தழுவிய எந்தாய் இளவேர் ஏழும் தழுவிய எந்தாய் எந்தன் நினைந்தினைந்தேன் தெரிவிக்கிறாரு. இது ஒரு பாசுரம். அதற்கு மேல இன்னொரு பாசுரம் கூட இருக்கு. சூட்டு நன்மாலைகள் தூயரவேந்து விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூவம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டியவெண்ணை தொடுகுன்ன போது இமனேற்று வந்தோன் கோட்டிடையானினை கூத்து அடலாய தம் கொம்பிருக்கே. அந்த கொம்பு முடிச்சாரனோ அப்படின்னு தெரியுது இல்லையா? அதான் அப்படின்னா என்ன தெரியுது? அப்ப கொம்பு, அந்த கொம்பு முடி ஆயர்தம் கொம்பு. நப்பினை பிராட்டி தான் ஆயர்தம் கொம்பு. அந்த கொம்புல அவளுக்காக இத்தனையும் பண்ணினாடியா. இந்த கொம்பு நப்பின்னை பிராட்டி என்ற கொம்புக்காக 7 ரிஷபங்களுடைய கொம்பு, 7 14 கொம்புகள், 14 கொம்புல முறிக்க போறேன். இந்த ஒரு கொம்புக்காக, நப்பின்னை பிராட்டி என்கிற ஒரு கொம்புக்காக 14 கொம்புகளை முறிக்க போகிறேன். என்னால முடிக்கலன்னா இதோட போக வேண்டியதான் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டு தான் கண்ணனை இறங்கினாலும். இறங்கிட்டு 7 ரிஷபங்களை முடிச்சானோ, இந்த நப்பினை பிராட்டு ஒன்றை நாம் கொம்பை தழுவ 7 கொம்புகளை அடக்குவோம், இல்ல 7 பிராணனை விடுவோம். 7 கொம்பு அடக்கும், இல்லைன்னா பிராணை விடுவோம்னு 7 ரிஷபங்களை தலையில குதித்தானோ கண்ணன். அதனாலதான் பின்னை தன் காதலன். பின்னை தன் காதலன் நங்கள் பஞ்சி திருவடி பின்னை தன் காதலன். என்ன இந்த கேள்விப்பட்டு ஓடி வந்து இவளுக்காக, இவளு சாகரத்தை புரிந்தாளவா? இப்ப காதலுக்காக இருக்கணும் இல்லையா? இப்ப நமக்கு என்ன, நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒண்ணுமில்லாத ஒரு காதலுக்காக இத்தனை சாகசத்தை புரிஞ்சாரணும். இத பார்த்த நமக்கு என்ன சொல்லணும்? இல்ல சுவாமி, நமக்கு இவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி இருக்க செய்து நம்மையும் பகவான் ரட்சிக்க. ஏன்னா காதலன் என்று சொல்ல காரணம் இத்தனை பாடுபட்டான்னு முக்கியம். ஏன்னா காதலன் பாடுபடுவா இல்லையா? அந்த பாடுபட்டான்றது முக்கியம். அதே போல இங்க என்ன, நமக்கு ஆசிரித வாத்சல்யம் இல்லையா? அதெல்லாம் நமக்கும் பாடுபடுவான். ஆக ஆசிரியர், அதாவது நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் பஞ்சி திருவடி பின்னதன் காதலன். இது வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து பாதம் நன்னா வஞ்சற்கரிய நங்கள் பஞ்சி திருவடி பின்னதன் காதலன். இதான் சொல்லிட்டு வியாக்கியாந்த வாசிகன். நங்கள் பஞ்சி திருவடி, பஞ்சிய வல்லடி பின்ன என்கிறபடியே பஞ்சி போலே சுகுமாரமான திருவடிகள் உடையலான அன்றிக்கே அத்தியந்த புஷ்பகாச சுகுமாரி ஆகையாலே கடினமான பூமியிலே திருவடிகளை வைத்தால் வாடுமென்று நினைத்து பஞ்சி போல் அடியை இட்டு திரியும்படியான திருவடிகளை உடைய எண்ணுவான். பின்னைதன் இப்படிப்பட்ட சுகுமாரியத்துடையனான நப்பின்னை பிராட்டிக்கு பின்னைதன் காதலன். என் போர் எல்லாருடையும் ஈஸ்வரன் நிகிரகேத்துவான அபராதங்களை அவனாலே பொறுப்பித்து நம்மை ஆசிரிப்ப வைக்காக அவனோடு அவதாரங்களை பண்ணினான். ஆகையாலே நமக்காக இருக்கிறார் என்று நினைத்து இதெல்லாம் பார்த்துட்டோம். அவன் நப்பின்ன பிராட்டின நமக்காக நப்பின்ன நங்காய் திரிவே துயிலடாய் பார்த்தோம்னோ நமக்காக. இப்ப நமக்காக இருக்கிறான்றது நங்கள் பஞ்ச திருவடி பாதரன். நங்கள் ஆக ஆசிரித ரட்சணாத்மாக அவதரித்து அது சௌகுமாரத்தை உடையனான நப்பின்ன பிராட்டுக்கு ஸ்னிக்தனானன் என்றபடி, அந்த அந்த நப்பின்ன பிராட்டுக்கு காதலன் என்றபடி ஸ்ரீ ஜனகராஜன். இந்த கதை ஸ்ரீ ஜனகராஜன் தன் பூமியிலே இடையர்கள் எல்லாருக்கும் தலைவனாய் குப்பன் என்னும் பேரை உடையனான இளையன் கோட்டியிலே 7 ரிஷபங்களை அசுராவேசத்தால மகாபல வீரிய வந்துக்களால் கொண்டு இருந்த ராஜ்யங்களெல்லாம் பாதிக்க தொடங்கினவாறே அவன் கும்பனை அடைத்து பயப்படுத்த, அவனும் நப்பின்னை பிராட்டி என்று எனக்கு ஒரு பெண் பிள்ளை உண்டு, இந்த ரிஷபங்களை சங்கரித்தவனுக்கு இந்த பெண் பிள்ளையை கொடுக்க கடவேன் என்று பிரதிஜை பண்ணினேன். என்ன இதெல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். என்ன ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு கும்பன் மாதுரனாகியாலே இந்த வார்த்தானந்தத்தை சடக்கென அங்கே சென்று நப்பின்னை பிராட்டியை பார்த்து அவந்திரத்திலே அதி வியாமுக்தனாய் கொண்டு அவனோட்டை சம்சேஷத்துக்கு பிரதிபந்தங்களான சப்த ரிஷபங்களையும் ஒரு காலை ஊட்டியாக தழுவி சகரித்தான் என்று புராணங்களிலே பிரதிபாதமான இந்த அபதானத்தை கொண்டு காதலன் என்று அருளி செய்கிறார். அந்த நப்பின்னை பிராட்டிக்காக பண்ணணும், அதனால காதலன்.
தலைவேல் முறுவல் பின்னைக்காய் வல்லானாயம் தலைவனாய் இளவேலும் தழுவிய என்றாய் என்பன் நினைந்து தெரிவிக்கிறார். அதுபோல பின்னைக்காய் வல்லானாய தலைவர் இளவேலும் தழுவிய எந்த என்று நம்மாழ்வாரும் அருளி செய்தாரே. இப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய பாதம் நன்னா வஞ்சற்கரிய ராமானுஜன், இதுதான் இப்ப பார்க்கணும். பாதம் நன்னா திருவடிகளை ஆசியாத வஞ்சகருக்கு யோன்ய தாசந்த மகாத்மன மஞ்சதா பிரதித்தது கிந்தேனே நகர்த்தம் பாபம் சோரேன ஆத்மாவகாரம் என்கிறபடியே தொன்னே என்றால் அகமே என்னும்படியான ஆத்மாவகாரிகளுக்கு நமோ துஷ்கிருதி மூடாக பிரத்யக்தேக மாயா அபகரஜானக ஆசுரோ யோனி மிருதா என்றானிலே கீதாவின் அப்படிப்பட்ட வஞ்சகருக்கு பாதம் நன்னா வஞ்சக்கரிய ராமானுஜன். பாதம் நன்னான் தெரிகிறார். இவ்வளவு அழகாக பிராட்டிக்காக பண்ணினான்னா அப்ப நமக்காக பண்ணாமல் போவானா? இதுதான் கேள்வி. பிராட்டிக்கே பண்ணிருக்கானா சுவாமி, நமக்காக பண்ணா போவானா சுவாமி? பிராட்டி பண்ண நமக்கு பண்ணுவாளான்னா அவ்வளவு பாட்டு பிடிச்சமா இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், பிராட்டிக்கு என்ன ஒரு பண்ணுவார் சுவாமி, நமக்கு என்ன பண்ணுவாரான்னா நமக்கு என்ன பண்ணுவார், பிராட்டிக்காக பண்ணுவாரான்னு கேட்கணும். கேள்வி மாத்திக்கணும். என்ன சுவாமி பேசுறேன்னு அப்படிதான். ஏன்னா ஆழ்வார் பாட்டு பிடிச்சமா இருக்கு. நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன். முதல்ல நமக்கு இன்பன், அதுக்கப்புறம் பூவின் மிசை நங்கையா பிராட்டிக்கு இன்பன். இது எங்க தெரியறதுன்னா, சுக்ரீவன் ராவராவண யுத்தம் நடந்துட்டு இருக்கு. சுக்ரீவனுக்கு தாங்கல. ராவன் தரையில நின்று இருக்கான். அவன் பெரிய மலை மேல நின்று பெரிய யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். கோவம் வந்துட்டு சுக்ரீவனுக்கு. இங்கிருந்து ஒரு தாவினான். நேரா ராவன்கிட்ட போனான். அவன் தலையை கொய்யணும், நல்லா கொய்தி கொண்டு வரணுன்றதுக்காக போனான். எடுக்க முடியல. அந்த கிரீட்டத்தை மட்டும் கட்டி கொண்டு வந்து ராமனுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிட்டு வந்து நிக்கிட்டு இருக்கான். ராமன் பார்த்தான், என்ன சுக்ரீவா என் பின்னாடி வந்து நிக்கிற, முன்னாடி வரலாமே. இல்ல அவன் தலையை கொய்து வந்து இருந்தானா நல்லா இருந்திருக்கும், கிரீட்டத்தை தானே கொண்டு வந்தேன்னாரு. அப்ப ராமன் ஒரு வார்த்தை சொல்றான், சுக்ரீவா நீ இந்த காரியம் பண்ணலாமா? நீ அங்க போயிருக்கியே, அந்த போனபடியாலே உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்தா அதன் பிறகு சீத்தையை நான் சம்பாதித்து வைத்துக் கொண்டு நான் என்ன பண்ண, ஒரு பிரயோஜனம் இல்லையே. இந்த வார்த்தையை ராமன் சொல்றான். நேற்றுக்கு வந்த குரங்கு சுக்ரீவன். சீதா எப்படி நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோசி அனபாயின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய பிராட்டியை வைத்துக் கொண்டு உனக்கு ஏதோ ஆபத்து வந்தா சுக்ரீவா, அதுக்கப்புறம் சீத்தையை நான் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னு சொல்லணும்னா எத்தனை வைபவம் பாருங்க. அப்ப நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்மைந்திர. அதனால்தான் இவ்வளவு அழகாக பிராட்டிக்காக பண்ணான்னா நமக்காக பண்ணாலும் போயிடுவானா என்கிற ஞானம் கூட என்னன்னா போவானாங்கிற ஞானம் கூட இல்லாமல் அவனை திருவடியை பட்டாம இருக்காளே. இதுதான் திருவங்கதான் இருக்கு. அவன் திருவடியை பட்டாமல் போனானே, இவ்வளவு பிரணயத்தை காட்ட கண்ணன் திருவடிகள் பிரமம் இல்லாமல் இருக்கிறானே. நப்பின்ன பிராட்டிகிட்ட பாதம் எப்படி நங்கள் பஞ்சி திருவடி பெண்ணதன் காதலன். இத்தனை காதலனா இருக்கக்கூடிய அந்த நப்பின்ன பிராட்டி கிட்ட இருக்கிற இத்தனை வைமுக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அப்படி இருக்கிறது நமக்கு பண்ணாம போயிடுவானா? இத்தனை பிரேமம் இருக்கணும். அந்த பிரேமத்தை தெரிஞ்சுக்காம பத்தாம இருக்காளே. அது மாத்திரம் இல்ல, கிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா. இது மகாபாரத ஸ்லோகம். கிந்தேன நகிருதம் பாபம், ஆத்மா அபகாரம் பண்ணினவன் எந்த பாபம் செய்யாமல் இருப்பானா என்று சொல்கிறார். ஆத்மாபகாரம்னா நம்பினேன் பிறன் நம்பொருள் தன்னையும் நம்பினேன் மடபாரையும் உண்ணலாம் செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனாயின்னு பாசனம். இது இந்த ஆத்மா இருக்கு இல்லையா, இது பகவானுடைய சொத்து, நம் சொத்து இல்ல. உணர்விலும் பலருவனை அவனதொருளா உடற்பொருட்டு என் உணர்வுகளிலே இருத்தினேன், அதுவும் அவனது இன்னொருளையும் தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்படி இருக்கச்சே இந்த பகவானுடைய சொத்தை என் சொத்து நினைக்கிறவனோ, அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவை தன் சொத்துன்னு யார் நினைக்கிறாளோ அவன் பண்ணாத திருட்டே கிடையாதுன்னு தெரிகிறார். கிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா. ஏன்னா அவன் அத்தனை தூரம் பண்ணியிருக்கான் இல்லையா, தன்னுடைய ஆத்மா பகவானுக்கு சொந்தமான இந்த ஆத்மாவை போய் தனக்கு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காரோ, அவன் பண்ணாத திருட்டே கிடையாதுன்றாரு. திருடானவன் அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறான். கிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆப்ராகணும் அவன் தொம்பே. அப்ப தெரிவிக்கிற இது வந்து பராசர பட்டர் தன்னுடைய திருமஞ்சன காலத்திலே அவர் அப்படி நம்பெருமாள் சேவிக்கிறார். சேவிக்கச்சு சில கற்பனையா சில வார்த்தையை சொல்லிட்டு இருக்கார்.
பகவான் பார்த்து நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே என்ன சொல்லணும், நான் உன்னுடையவன் கிடையாது, நீ என்னுடையவன் சொல்லணும். அப்படியே இது சில சில பைத்தியம் இருக்கு. ஏய் நீ பைத்தியம்னு சொல்லுவோம், பைத்தியம் சொல்லியாச்சுன்னா நீ தான் பைத்தியம் திருப்பி சொல்லுமோனும். அந்த மாதிரி சொல்லி இருந்தா கூட தேவையில்ல, அப்படி கூட சொல்லல. தொம்மே நீ எனக்கு தாசபூதன், நீ எனக்கு அடிமை பகவான் சொல்றார். ஏன்னா திருமஞ்சனம் பண்ணிட்டு இருக்கச்சே அந்த திருமஞ்சனங்களை சொட்ட சொட்ட தண்ணி சொட்டின்னு இருக்கு. தண்ணி சொட்டின்னு இருக்கச்சே அந்த தண்ணியோடு இந்த பிரதிஜை பண்றார், நீ எனக்கு அடிமை, ஜீவாத்மா நீங்க எல்லாரும் எனக்கு அடிமைன்னு சொல்றார். நாம ரொம்ப சாமர்த்தியா சொன்னோம். என்ன சாமர்த்தியம்னா, நான் உனக்கு அடிமை இல்லை, நீ எனக்கு அடிமைன்னு சொல்லியிருந்தா கூட தேவையில்ல, அப்ப கூட ஒத்துண்டுவான். ஏன்னா ஏன் ஒத்துண்டுவான்னா அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கு. யார் அடிமை யார் சுவாமி வேறு. சுவாமி தாசபாவம் மாறுறது, சுவாமி பகவான், தாசன் நாம். இப்ப நான் உனக்கு அடிமை இல்லை, நீதான் எனக்கு அடிமைன்னா தாசன் பகவான் ஆயிடுறார், சுவாமி நாம் ஆயிடுறோம். அத கூட ஒத்துண்டு வரான். இவன் என்ன சொல்றான்னா அகம்மே எனக்கு நானேன்னு சொல்லிட்டு இருக்கானோ. நீதான் எனக்கு அடிமை சொல்லியிருந்தாலும் தேவையில்ல, அகம்மே அப்படின்னு தெரிவிக்கிறான். விலக சொல்லி விலக ஆரம்பிக்கிறான் இல்லையா, அதான் தும்மே ஹம்மே குதஸ்த ததமி குதயிதம் வேதமூல பிரமாணாத் அப்படின்னு ஆச்சரியமான திருமஞ்சன கட்டிய ஸ்லோகம் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சது இதைத்தான் கீதாச்சாரியன் கண்ணனை தெரிவிக்கிறான். என்ன தெரிவிக்கிறான்னா, அர்ஜுனா 4 பேர் வந்து ஆசிரியப்பதே கிடையாது. அந்த 4 பேர் அடுத்தடுத்து பதவி லோகத்துல உயர்ந்தவர்கள். ஏன்னா 4 பேரும் அவ்வளவு மோசமா உயர்ந்தவர்னா மோசத்திலே உயர்ந்தவர்கள். அர்ஜுனா மோசமா போனதிலேயே உயர்ந்தவர், அத்தனை உயர்ந்திருக்காரையா, அவர்கள் இடத்துல வருவதே கிடையாது. அவர்கள் தான் யாரு, வஞ்சகர்கள். நங்கள் பஞ்சி திருவடி பெண்ணிதன் காதலன் பாதம் நன்னா வஞ்சம், அவர் தான் வஞ்சகர்கள். அப்படிப்பட்ட வஞ்சவர்கள், அந்த வஞ்சகர்கள் யாரு, கல்வர்கள். ஏன்னா திருடிட்டார், ஆத்மாவை திருடிட்டாலும் அவர் தான் கல்வர்கள். பாதம் நன்னா வஞ்சக்கரிய ராமானுஜன் புகழன்றி என்பாய். இதுக்கு ஆழ்வார்த்தினர் ரமேஷ் நாயக்கர் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறேன்னா, இப்ப நம் காதலி யாராவது விஷயம் அடைக்கிறானோ அந்த காதலி என்று பார்த்தா சரி, அதன் பிறகு தாய் என்று பார்த்து எதையா பண்ணணும் இல்லையா. என்ன தெரிவிக்கிறார்னா, நப்பின்னை பிராட்டி கண்ணனுக்கு காதலி, நமக்கு தாய். தாய் ஸ்தானத்தை எதா பண்ணணும். என்ன பண்றான்னா, நப்பின்ன பிராட்டிக்கு ஜகத்துக்கள விட்டே வேஷா ஜெகன்மாதா, ஜெகன்மாதா நப்பின்ன பிராட்டி. அப்ப ஜெகத்துக்கெல்லாம் தாய் இல்லையா. இந்த அடியவருக்காக நாம் எதையா பண்ணணும் என்பதற்காக இவர்கள் தன் வழிபடுத்துவதற்காக கண்ணன் தன் திருவடிகளை காட்டினானாம். இவருக்கு ஏதாவது வழி பண்ண முடியும், என்ன பண்ண முடியும். பிராட்டி பிரார்த்திக்கிறார் கண்ணன்ட்ட, என்ன நீ அவெல்லாம் பேசாம விட்டுட்டியே, என்ன உன்னில என் திருவடியை காமிச்சிருக்கனே. திருவடியை காட்டினானா, தன் திருவடிகளை காட்டி அடியீர் வாழ்மின் வாழ்வின் என்று நீங்கள் எல்லாம் சௌக்கியமா இருங்க என்று நப்பின்னைக்காக தன் திருவடியை காட்டினானான் கண்ணன். கண்ணன் நமக்கு அனுகிரகம் பண்றானோ, எந்த அனுகிரகம் ஆகட்டும் தெரியும். என்ன பாருங்க, பாதம் நன்னா வஞ்சற்கரிய ராமானுஜன். நமக்கு பகவத் அனுகிரகம் அது பிராட்டி துவாரா தான் வருது, நேரா கிடையாது, நேரா கிடையாது. ஏன்னா அடியீர் வாழ்வின், ஓ உன்னுடைய அடியார்களுக்காக எல்லாம் வாழணும், வாழணுன்றதுக்காக தன் திருவடியை காட்டினான் நப்பின்னைக்கு. ஏன்னா நப்பின்ன ஆனந்தமா இருக்கணுமானோ, நப்பின்னைக்கு இது ஆனந்தம். தன் திருவடிகளை தன் பக்தர்களுக்கு காட்டினா நப்பின்னை காணணும். அப்ப இந்த அடிகளை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னானாம். இப்ப நாம் என்று சொல்லி இருக்கணும் இல்லையா, நப்பின்னை திருவிழை கண்டு கொண்டேன் என்று நாம் சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்லாமல் அகம்மே என்றும் நாம என்ன பண்ணோம், கண்ணன் தன்னுடைய திருவடியிலை காட்டினான். ஓ நப்பின்னை புருஷகாரம் பண்ண தன் திருவடியில காட்ட, ஓ பற்றினேன் பற்றினேன் பற்றினேன்னு நப்பின்னை திருவடியை பத்தணும், கண்ணன் திருவடி பத்தனம் போனோம். அதை ரெண்டையும் பத்தாம நாம என்ன பண்ணோம், என்ன காரியம் பண்ணோம் தெரியுமா, அகம்மே எனக்கு நானே எனக்கு நானேன்னு பண்ணிட்டு முடியா. அதாவது ஒழுங்கா பண்ண வேண்டிய காரியத்தை கண்ணன் பண்ணிட்டாரு, ஒழுங்கா பண்ண வேண்டிய காரியத்தை நப்பின பிராட்டு பண்ணிட்டாரு. ஆனா அந்த திருவடியால் நம்ம என்ன நமக்கு வந்திருக்கணுமானோ வரல, அந்த திருவடியை பிடிக்கிறவனும். அப்ப பிடிக்காதவர்கள் யார், வஞ்சகர்கள். நங்கள் பஞ்சு திருவடி பெண்ணுதன் காதலும் பாதம் நன்னா வஞ்சகம், பாதம் நன்னா வஞ்சற்கரிய ராமானுஜன். இப்படி தன்னையும் பிராட்டியும் காட்டிக் கொடுக்க, அப்படியும் திருவடியை பிடிக்காம இருக்கிறேனே, இப்படிப்பட்ட வஞ்சகத்தில் நாம் போவது இல்லை. திருவண்ணாமலை திருக்கிறார், அப்படி வஞ்சகத்தில் நாம் போவது இல்லை. நாம் திருவடி இவனுக்கு கொடுப்பது இல்லை என்று அமுதா தெரிவிக்கிறார்.
என்ன தெரியுங்களா, நம் திருவடி அவர் கொடுக்கறது கிடையாது. ஏன் கொடுக்கறது கிடையாதுன்னா பாருங்க, கொடுப்பது இல்லை. அதாவது திருவனந்தபுரம் தெரிவிக்கிறார், என் என் தோஷத்தை பார்க்காமல் ராமானுஜன் என்னுடைய உள்ளத்தில் பூந்தார் இல்லையா, பாதம் நன்னா. பாதம் நன்னா நப்பின்ன பிராட்டி துவாரா கண்ணன் தன்னுடைய திருவடியை காட்ட அதன் பாதம் நன்னா சேவிக்கிற அவளா யார வஞ்சகர்கள். அப்படி வஞ்சகர்கள் ராமானுஜன் புகழன்று என்பாய் கொஞ்சி பறவையில்லாது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா திருவரங்கத்தான் தெரிவிக்கிறார், என் தோஷத்தை பார்க்காம ராமானுஜன் என் உள்ளத்துல வந்து புகுந்தார் இல்லையா, தோஷத்தை பார்க்கல. தோஷத்தை பார்க்கலன்னா அதுக்கு வாத்சல்யன்னு பேரு. தாழ்ந்த என் உள்ளத்துல புகுந்தாருன்னா அதுக்கு சௌசீல்யன்னு பேரு. மிகவும் தாழ்ந்தவன் என்னுடைய உள்ளத்தில் புகுந்தால் சௌசீல்யம். என்னுடைய தோஷத்தை பார்க்கவில்லைன்னா அதுக்கு வாத்சல்யன்னு பேரு. அப்படி இருக்கச்சே சௌசீல்யம் என்ன வாத்சல்யம் என்ன, இந்த ரெண்டுமே தான் புகழ். பாதம் நன்னா வஞ்சற்கரிய ராமானுஜன் புகழன்று என்பாய். ராமானுஜன் புகழ் என்னன்னா, ராமானுஜருக்கு புகழ் வாத்சல்யம், என் தோஷத்தை பார்க்கல. ராமானுஜருக்கு புகழ் சௌசீல்யம், தாழ்ந்த என் உள்ளத்துல வந்துட்டாரோ அந்த வாத்சல்ய சௌசீல்யால்தான் புகழ். அந்த புகழன்றி என் வாய் கொஞ்சி பறவையில்லாது. அந்த புகழை தவிர மற்றொன்று என் வாய் சொல்லாது. ஆனால் இந்த வாயோ இத்தனை நாளி கண்ட விஷயத்தை பேசிட்டு, இந்த வாய் என்ன பண்ணுது, இத்தனை நாள் ஏதோ விஷயத்தை பேசிட்டு இருந்தது. ஆனா இப்ப பேச மாட்டேன்னா அப்படிப்பட்ட வாக்கானது இப்ப கண்டிப்பா இன்னொருத்தரை பத்தி இந்த வாக்கு பாடாது. இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு யாரார பத்தியே பேசிட்டது, இப்ப இன்னொருத்தரை பத்தி பாடாது. நான் இத்தனை நாட்களாக அந்த வஞ்சகர்கள் ஒருத்தனா தான் நான் இருந்தேன். எப்படிப்பட்ட வஞ்சகர்கள், பின்ன பிராட்டி துவாரா கண்ணன் தன் திருவடியை காட்ட அந்த திருவடியை பிடிக்காமல் இருந்தனும், அப்படிப்பட்ட வஞ்சகர்கள் ஒருத்தராக தான் நான் இருந்தேன். ஆனா நான் அந்த ராமானுஜர் புகழன்று என்பாய் கொஞ்சி பறவையில்லாது பாடணும்னா என்ன வாழ்வு இன்று கூடியது அப்படின்னா, வஞ்சகர்களுக்கு அரியவர் ராமானுஜர் என்று சொன்னேன். இப்ப நான் சொன்னது நானே மாற்ற போகிறேன். வஞ்சகர்களுக்கு அரியவர் ராமானுஜர் நான் தான் சொன்னேன். இப்ப நானே மாத்த போறேன். ஏன்னா அந்த வஞ்சகருக்குள்ளே ஒரு 3 பேராகத்தான் இத்தனை நாட்கள் இருந்தேன். அப்படின்னா அந்த வஞ்சகருக்குள்ளே நானும் ஒருத்தனா இருந்தேன். ஆனா எனக்கு மட்டும் ராமானுஜர் திருவடி கிடைச்சதுன்னா என்ன வாழ்வு கிடைச்சது, எதனால கிடைச்சது, எப்படி இது நடக்காத விஷயம். நானும் மற்ற பேரை போலதான் இருந்தேன். திருவரங்கத்தை தெரிவிக்கிறார், அவெல்லாம் எப்படி கண்ணன் திருவடியை பத்தலையோ அதே மாதிரி நான் பத்தாம தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிட்டு, ராமானுஜர் திருவடியை கடிச்சிட்டு இது நடக்காத விஷயம் வச்சு. அப்ப நடந்தது பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். மற்ற பேரை பாடாது மட்டுமல்ல, நல்லா பாருங்க இப்ப என்ன ஆயிடுச்சு, பாதம் நன்னா வஞ்சன். அப்படிப்பட்ட கண்ணுடைய திருவடியில் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவெல்லாம் என்னது பாதம் நன்னா, கண்ணுடைய திருவடியை நன்னா பிடிக்க மாட்டான், அவெல்லாம் வஞ்சகர்கள். ஆனா நான் என்ன பண்ண, ராமானுஜர் புகழண்டி என்பாய் கொஞ்சி இன்னைக்கு என்னுடைய நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, நானும் அவளை போலதான் இருந்திருக்கேன். இப்ப என்னுடைய நிலை ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, ராமானுஜர் புகழண்டி என்பாய் கொஞ்சி பறவையில்லாது. ராமானுஜரை தவிர மற்ற பேரை பாடாது மட்டுமல்ல, தானே பாத்துக்கோ. இப்ப கண்ணனையே பாடாது, பகவத் குணங்களையே பாடாதுன்றார். பகவத் குணங்களையே பாடாதுன்றார். இப்ப பகவத் குணங்கள்னா என்ன அர்த்தம், நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் பஞ்சு திருவடி பின்னதன் காலம் என்கிற பகவத் குணங்கள் என் வாய் பாடாது. சுவாமி இத்தனை நாள் அது பாடாதவெல்லாம் நீங்க என்ன சொன்னீங்க, வஞ்சகர்கள் சொன்னேனே, வாஸ்தவம் தான். நானும் அந்த வஞ்சகர்கள் கோஷ்டி தான் இருந்தேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப ராமானுஜர் திருவடி வாரத்துக்கு வந்துட்டேன். வந்த உடனே அவர் என்னுடைய திருவுள்ளத்துல வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இனி ராமானுஜர் புகழன்று என் வாய் கொஞ்சி பறவையில்லாது. ராமானுஜர் புகழை தவிர மத்த எதுவும் என் வாய் கொஞ்சி மத்த எதுவும் பேசாது. எதுவும் பேசாத, கண்ணனையே பேசாது. நம்ம உடனே கேட்டோம் திருவரங்கத்தை வந்தனாரு, சுவாமி இத்தனை நாள் இன்னைக்கு காலாட்சேபம் ஃபுல்லா ராமானுஜர் வைபவம் சொன்னோட இல்லையோ கண்ணனோட வைபவத்தை சொல்லியிருக்கேன். இத்தனை நாள் கண்ணனை பத்தி சொன்னீரேண்டா, ஏதோ கதை சொன்னேன். நல்லா கேட்டுக்கோ, இதான் முக்கியம். ஏதோ கதை சொன்னேனே தவிர அவர் ஸ்தோத்திரம் நான் பண்ணலையே. சுவாமி இது நியாயமா? இது கண்ணனை பார்த்து ஏதோ கதை சொன்னேன்னு சொல்றீர்கள், கண்ணனை பார்த்து ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணேன்னு சொல்றீர்கள். இந்த காலட்சேபம் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம், இப்பதான் 1/4 மணி நேரம் தான் ராமானுஜர் பத்தி எடுத்திருக்கேன்.
1.25 மணி நேரம் காலட்சேபம் கண்ணனை பத்தியே பேசியிருக்கேன். பேசிட்டு கதை சொன்னேன்னு சொல்றீங்களே, கதைக்கெல்லாம் பிராதானியம் உண்டா? கிடையாதுன்னு. ஸ்தோத்திரம் எல்லாம் ஒண்ணு ஸ்தோத்திரம் பண்ணலையே, ஸ்தோத்திரம் பண்ணல. நடந்த கதையை சொன்னான், நடந்த கதையை சொன்னேன். ஏதோ கதையெல்லாம் நடந்துட்டு இருக்கணும், சில குழந்தைகள்லாம் கதை சொல்லும், அது மாதிரி கதை சொன்னேன். அவ்வளவே. கண்ணன் யாராருன்னு அறிமுகப்படுத்தணுமோ, கண்ணன் கும்மனுடைய மாமா, கும்மன் மாமா கண்ணனுக்கு அப்படி அறிமுகப்படுத்தணுமோ, அந்த மாதிரி அறிமுகப்படுத்துறதுக்காக 2 வார்த்தை சொன்னேனே தவிர ஸ்தோத்திரம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. இப்ப கண்ணனை சேவிக்க மாட்டேன். இப்ப யாரு? ராமானுஜன் புகழன்றி என்பாய் கொஞ்சி பறவையில்லாது. கண்ணன் பிரபாவத்தை நான் சொல்ல வரவில்லை. இத்தனை நாள் அத்தைத்தான் சொன்னேன், நான் கதையை சொன்னேன், அவ்வளவுதான் தவிர அவர் பிரபாவம் சொல்றதுக்காக சொல்லல. அவர் கதையை சொன்னேன். அப்ப நான் சொல்ல வந்தது ராமானுஜருடைய பிரபாவத்தை தான். ஆனால் ராமானுஜர் யாருன்னு சொன்ன போனோ, அவர் இவர்களுக்கெல்லாம் அரியவன் சொன்னேன். யாருக்கு அரியவன்? யாரெல்லாம் கண்ணன் திருவடியை பற்ற மாட்டேன் என்கிறார்களோ அவர்களுக்கு அரியவன் ராமானுஜன். அதற்காக கண்ணனுடைய சரித்திரத்தை சொன்னேன் தவிர உண்மையிலே அடைய சொல்ல வந்தது என்னன்னா ராமானுஜ பிரபாவத்தை தான், கண்ணன் பிரபாவத்தை இல்ல. இது என்ன? அப்ப அவன் தான் ஆத்மாவாரம் பண்ண வஞ்சகன் என்றான். என் வஞ்சகன் என்றால் கண்ணன் திருவடிகளை பிடிக்காதவன் என்பேன். ஆனா கண்ணன் திருவடி பிடிக்காமல் இருப்பார்களானா அப்ப கன்னடத்தில் ஏதோ குற்றம் இருக்கான்னு கேட்க, குற்றமில்லை என்பதற்காக தான் நப்பின்னை காதலன் என்றேன். என்ன கேள்வி கேட்கணும். என்ன கேள்வினா, இத்தனை நீ ஏன் அப்ப கண்ணுடைய சரித்திரத்தை சொன்னேன்னு கேட்டோம். ராமானுஜருக்கு யாருக்கு அரியவன், ராமானுஜரை யாரெல்லாம் பிடிக்க முடியாதோ, யாரு தெரியுமா? கண்ணன் திருவடியை பற்றாதவர்கள் ராமானுஜர் திருவடியை பிடிக்க முடியாது. அதுக்காக சொன்னேன். முதல் நிலை. ரெண்டாவது, அவன் தான் ஆத்மாபகாரம் பண்ண வஞ்சகன் சொன்னேன் சுவாமின்னா. ஏன் வஞ்சகன்னா கண்ணன் திருவடியை பிடிக்காதவன் என்பேன். கண்ணன் திருவடி பிடிக்காமல் இருப்பார்களா? இருப்பான. அப்ப கன்னடத்துல ஏதோ குற்றம் இருக்கான்னா குற்றமில்லை என்பதற்காக நப்பின பிராட்டி காதலன்னு சொன்னேன். கண்ணன் குற்றம் கிடையாது. ஏன் குற்றம் கிடையாது? நங்கள் பஞ்சி திருவடி பின்னதன் காரணம் சொன்னேன். அப்ப குற்றம் இல்லை என்பதற்காக கஞ்சனை காய்ந்த நிமலன் ஒவ்வொன்றும் எடுத்து விவராங்களோ, கஞ்சனை காய்ந்த நிமலன் என்று இப்படித்தான் சொன்னேனே தவிர பாடுவதற்காக நான் வரலை. என்ன பாடுறதுக்காக? கன்னட பாடுறதுக்காக நான் வரல. சுவாமி இத்தனை நாள் காலட்சேபம் வேற மாதிரி இருந்தது, இப்ப வேற மாதிரி மாத்திட்டேன் சுவாமி. என்ன இதுதான் ஆச்சாரிய அபிமானம் வந்துட்டுன்னா பகவான் எங்கேயோ ஒரு மூலைக்கு போயிடுவார், அவர் எங்கேயோ போயிடுவார். இத்தனை ஒரு பேச்சு பேசினேன் சுவாமி. என்ன பேசணும்? பேசினேன், கதை பேசு. இப்ப தொழில் நீ என்ன சொல்றாரு வேற? கதை பேசினேன், கதை பேசினேன். அந்த கதை பேசினபடியால அப்ப அவரை பாடுறதுக்காக நான் வரல. ஆக மேலும் ராமானுஜர் குணங்களை பாட நான் எங்கும் போக வேண்டாம். இது எக்ஸலண்டா எடுத்துக்க வரணும். கண்ணனுடைய குணங்களை பார்க்க ஒரு நிலைக்கு வரணும். ராமாவுடைய குணங்களை பண்ணா எங்கும் போக வேண்டாம். இந்த தாழ்ந்தவனையும் தூக்கினாரே, எவ்வளவு நீச்சன் நானு, இந்த நீச்சனான இந்த திருவரங்க தவிர ராமன் தூக்கினாரே, அந்த ஒன்றே போதும் அவருடைய குணங்களை பாட. அதனால் என்ன எனக்கு என்ன பற்றி எப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைச்சது, என்ன வாழ்வு இன்று கூடியதே, இப்படிப்பட்ட வாழ்வு கிடைச்சது. அப்ப மற்றப்போரை போல ராமாவுடைய அரியவர் என்று இல்லாமல் எனக்கு எளியவராக ராமன் இருந்தபடியால என்ன வாழ்வு என்று கூடியது. இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். கண்ணனை பாட மாட்டேன்னா இல்லையா? கண்ணனை யார் பாடலையோ அவெல்லாம் வஞ்சகரன் வந்திருக்கா இல்லையா? இப்ப திருவரங்கத்தவ வஞ்சகரா கிடையாது, கண்ணனை பாடி இருக்காரு. அதை தாண்டி ராமானுஜத்தை வந்திருக்காரு. ஆனா திருவரங்கத்தவன் என்ன தெரிவிக்கிறான்னா, அந்த கண்ணனை யாரெல்லாம் பாடமாட்டான்னு சொல்றாலோ அவெல்லாம் ராமானுஜருக்கு அறியவர், ராமானுஜர் அவர்களுக்கு கிடைக்க மாட்டார். உனக்கு கிடைச்சிருக்காருன்னா ஆடி இருக்கேன், ஆனா இப்ப பாட மாட்டேன். ஏன்? ராமானுஜர் அளவுக்கு வந்துட்டு எது பாருன்னா, உங்க பெருமாள் ஏன் செவிச்சுக்கோ. யார் சொன்னாரு? பாலை காய்ச்சி கொடுத்தாருன்னு வடுகு நம்பி வீதியில பெருமாள் அழுட்டார். பெருமாள் என்ன வடுகா, பெருமாள் வந்து செவிக்க, உங்க பெருமாள் நீ செவிச்சுக்கோ, என் பெருமாள் நான் பாலை காய்ச்சணும். அந்த நிட்டை வந்துடுத்து யாருக்கு? திருவரங்க தம்பிதனாருக்கு. இந்த வந்தபடியாலே அண்ணன் வேணும். எதுக்கு வேணும்னா ராமானுஜர் கூத்துப்பாரு, அதுக்காக வேணும். ஆனா இருந்தாலும் யாரை பற்றி தோத்திரம் பண்ணுவேன்? ராமானுஜர் புகழன்றி என்பாய் கொஞ்சி பறவையில்லாது என்ன வாழ்வு என்று கூடியதுன்னு ஆச்சரியமாசனம். இந்த பாசனத்துக்குள்ள அன்மையை பார்த்துட்டோம். ஆச்சரியமாசனம். இந்த பாசனம் சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா, மறுபடியும் ஒரே பாசனத்தை எடுக்கிற மாதிரி நெஞ்சு கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன். கம்சனுக்கு ஏதோ கரை,
அது காய்ந்தபடியாலே இவன் நிமலனானான், குற்றம் இல்லாதவன். நங்கள் பஞ்சி திருவடி பெண்ணதன் காதலன். இவருக்கு ஏன் குற்றம் இல்லைன்னா பின்னதன் காதலனானபடியே குற்றம் இல்லாதவன். அப்படிப்பட்ட குற்றமில்லாத கண்ணனை பாதம் அவன் திருவடி யாரெல்லாம் பிடிக்கவில்லையோ அவர்களா வஞ்சகர்கள். பாதம் நன்னா வஞ்சகர், அவர்லாம் வஞ்சகர்கள். அப்படிப்பட்ட வஞ்சகர்கள் வாஸ்துவோம். ஆனா இப்ப நான் என்ன பண்ணின, வஞ்சக ராமானுஜன் புகழன்றி என்பாய் கொஞ்சி பறவைகள் இல்லாது. அந்த ராமானுஜன் புகழை தவிர எதுவும் இதுவும் தெரியாது. ராமானுஜன் புகழை தவிர கண்ணனையே பாடமாட்டேன், வேற எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட கொஞ்சி பறவைகள் இல்லாது. சரி, இது எதனால வந்தது? நான் ஏதோ பிரயத்தனம் பண்ணனா, எத்தையா பண்ணனா, என்ன வாழ்வு என்று கூடியதோ எப்படி சுவாமி வந்து அலட்ச லாபத்தால் வந்தனா, இதுவும் ராமானுஜருடைய திருவடி பலத்தாலே வந்தது தவிர என்னுடைய பிரயத்தனமோ என்னுடைய நிலையோ கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசம். நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன், நங்கள் பஞ்சி திருவடி பெண்ணதன் காதலன், பாதம் நன்னா வஞ்சற்கரிய ராமானுஜன் புகழன்றி என்பாய் கொஞ்சி பறவை இல்லாது என்ன வாழ்வு என்று கூடியதுன்னு தெரிவிக்கிறார். இந்த பாட்டு முட்டப்பட்டது. இது அடுத்த பாசம் 29 பாசம், கூட்டும் விதி என்று கூடுகுள்ள பாசம். அது நாளை காலை என்னன்னு பார்க்கணும். இனி சாயங்காலம் திருப்பல்லான்னு உண்டு. 5:30 மணிக்கு அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிலேஸ்வரம், ஆச்சாரியம் திருவிலேஸ்வரம், பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் ஏதாவது அவசியம் கேட்கும்படி பிரார்த்தி.